கன்னியாகுமரி மக்கள் ரொம்ப நல்லா படிச்சவங்க என்று பெருமைப்பட்டுக் கொள்வார்கள். ஆனால் கனிம வள சுரண்டலுக்கு எதிராக போராட்டம் செய்யாமல் தற்குறிகளாக மதப்பற்றுடன் வாக்களிக்கிறார்கள். இவர்களை திருத்த என்ன செய்ய வேண்டும்? கொஞ்சமாச்சும் ரோசம் வேணுமா இல்லையா? அதனாலதான் சொன்னாரு, நாட்டில் எவனவெல்லாம் நீங்கள் தேர்வு பண்ணுங்க, இவனில் மட்டும் தேர்வு பண்ணிடாதீங்க. கண்ணீர் துளி பசங்களா, நாடு குட்டிச்சோராக போயிடும். பெரியார் சொன்னதில் எனக்கு பிடிச்ச வார்த்தை அந்த வார்த்தை. திமுகவை பற்றி ஐயா ஈவேரா அவர்கள் சொன்னார். ஈவேரா அவர் தான் சொன்னார், காசு நீ கொடுத்துட்டு நீ என்ன வேணாலும் எடுத்துகிட்டு போ அப்படின்னாப்பா. அவர் சொன்னார்ல, காசு கொடுத்தா கூட்டியும் கொடுப்பான் அவன், அதானே வருது. வண்டி போய் நடந்தே போயிட்டு அந்த குப்பையை எடுத்து வந்து வண்டியில் வச்சுக்கோ, எங்கே குப்பை இருக்குதோ அங்கே போடு, இங்கே எங்கே போட்டாலும் இப்படி தான் நடக்குன்றது நீ புரிஞ்சுக்கோன்றான். அப்போ அங்கே கொண்டவன் சரியாக இருக்கிறான், மக்களும் சரியாக இருக்கிறான். புரியுதில்லை உங்களுக்கு? அந்த அரசு சரியாக இருக்கிறது, மக்களும் சரியாக இருக்கிறான். இங்கே எவன் வேணாலும் காசு கொண்டு வந்து கொடுத்துருங்க என்கிட்ட பாக்கெட்டில், கொண்டு வந்து குப்பையை கொட்டிட்டு போங்க அப்படின்றான். இங்கே என்ன வேணாலும் செய்யலாம், வேறு மாநிலத்துக்கு அது பொருந்தாது. இங்கே வந்து தமிழை பற்றி பேசுனா நீங்கள் கைது பண்ணலாம். தமிழ்நாட்டில் தமிழ் எங்கேன்னு செய்த பேசின தட்டியை பிடிச்சிக்கிட்டு நின்று அந்த பேரை வந்து நீங்கள் கைது பண்ணிக்கிறீங்க. 3 பேரை கொடும் சட்டம் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. அதை இந்த காவிரி முல்லை பெரியார் விஷயத்தில் போய் திரும்ப நிற்கிறீங்கள, 8 கோடி ரூபாய் செலவு பண்ணி அங்கே போய் நீங்கள் அந்த முதலமைச்சரை கூப்பிட்டு பக்கத்தில் உட்கார வச்சு இப்படி ஆக்கும் அப்படி ஆக்கணும் ஒரு பெருமையை நீங்கள் எழுதி கொடுத்து வாசிக்க சொல்கிறீங்கல்ல. வைக்கம் போராட்டத்தை உங்களுக்குன்னு சொந்தம் கொண்டாடிக்கிறீங்கல்ல, உனக்கு சொந்தமான முல்லை பெரியார் அணை உரிமை நீ இது வரைக்கும் என்ன பண்ணி வச்சிருக்க? கேள்வி கேட்டு வாங்கியிருக்கணுமா இல்லையா? பாஷா அவர்கள் கோயம்புத்தூர் அந்த விஷயத்தில் மறைந்தார் இல்லையா, அந்த இறப்புக்கு அண்ணன் சீமான் அவர்கள் போயிருந்தார் அப்படின்னு நினைக்கிறேன். அதுக்கு ஒரு அறிக்கை விட்டுருந்தாரு, அதில் அப்பா அப்படின்லாம் கூட குறிப்பிட்டிருந்தாரு. இது சரியா? ஏன்னா கடுமையான விமர்சனங்களும் வந்துச்சு அந்த விஷயத்துக்கு. அவர் இறந்தப்ப அந்த மக்கள் பேரை சொல்லி அந்த இஸ்லாம் மக்களுடைய ஓட்டு வங்கி வாங்கின எந்த கட்சியும் போய் நிற்கல, பாட்டாளி மக்கள் கட்சி தான் போய் நின்றுது. புரியுதுங்களா உங்களுக்கு? அந்த அளவுக்கு இவங்க இருக்கணும். ஆனால் இல்லை, என்னவோ தெரியல. எதுக்கெடுத்தால ஒரு மைய வாசகம்னு சொல்லுவாங்க, ஒரு மைய புள்ளினோடனே இந்துத்துவாவுள்ள நுழைஞ்சிடும் அப்படின்னு ஏமாற்றிக்கிட்டு இந்த திராவிடம் வந்து அந்த இந்துத்துவாவுக்குள்ளே மறைமுகமாக தொடர்பில் இருந்துக்கிட்டு எல்லாம் பண்ணிட்டு இருக்கிறாங்க அப்படின்றது இவங்களுக்கு தெரியல. அந்த மக்களுக்கு, சிறுபான்மை மக்களுக்கு அவர் வந்து ஆதி தமிழ்குடி மக்களின் எழுச்சியை தடுத்து நிறுத்தவும் அவர்களின் போராட்ட குணத்தை மழுங்கடிக்கவும் இந்திய அரசால் அல்லது உளவுத்துறையால் பணியமர்த்தப்பட்டவரே திருமாவளவன் என்பது எனது கருத்தாக இருக்கிறது. நமக்கு உண்டான அங்கீகாரம் வந்து இருக்குதா? அமைச்சரவையில் இருக்குதா? மாவட்ட செயலாளர் இந்த கட்சியில் இவ்வளோ பேர் கட்சி சமூக நீதி பேசுகிற இந்த திமுக திராவிட மாடலில் எல்லாம் கழுவி ஊற்றின பிறகு தமிழ் தேசிய அரசியலை கருத்தியலாக எதிர்கொள்ளாமல் தினமும் அவதூறு, ஆபாசம், கேலி, கிண்டல், தனிமனித தாக்குதல், மார்பிங் இப்படிலாம் பண்ணிட்டு இருக்காங்கல்ல. இது மேலாம் உங்களால் சட்டப்படி நடவடிக்கை எடுக்கவே முடியாதா? தமிழ் தேசியவாதிகளாலேயோ அல்லது வந்து நாம் தமிழராலேயோ? அது எதுக்கு சொல்ல வரேன்னா, இங்கே வந்து ஆபாசம், அருவருப்பு, இந்த அரசியலின் பிறப்பிடமே அவங்களுக்கு கடமை கண்ணியம் கட்டுப்பாடாக மாறி போச்சு. நான்லாம் எதுக்கு இந்த ஜேர்னலிஸ்ட் இத்தனை வருஷமாக இருந்துட்டு இருக்கணும், வெக்கக்கேடு அப்படின்ற மாதிரி ஆகிப்போச்சு. நான் சொல்கிறேன், இத்தனை பேர் நிற்கிறீங்களே, உங்களுக்கு என்ன வெக்கமா இல்லை? கொஞ்சம் எதை பற்றி பேசிக்கிட்டு இருக்கிறான் அவன்? இது வரைக்கும் முழுக்க அவதூறு, ஆபாசம், குறிப்பாக ஒரு கட்சி மேலே வன்மம். இதுக்கு போய் நம்ம நிற்கலாமான்னா இது எவ்வளோ கேவலமான ஒரு விஷயம். ராவணா பார்வையாளர்களுக்கும் தமிழ் சொந்தங்களுக்கும் நண்பர்களுக்கும் வணக்கம். மீண்டும் உரையாடி உறவாடு நிகழ்ச்சியில நம்ம சந்திக்க போறோம். அனைவருக்கும் நம்முடைய வணக்கத்தை தெரிவிச்சுக்கிறோம். நம்முடைய ஐயா ஏகலைவன் அவர்களை நம்ம வரவேற்றலாம். ஐயா வணக்கம். வணக்கம் தம்பி. இன்னைக்குதான் அந்த உற்சாகத்தை உங்ககிட்ட நான் பாக்குறேன். போன வாரம் ஒரு நேர்காணல் உங்ககிட்ட எடுத்துட்டு இருந்தேன். எடுத்துட்டு இருக்கும்போதே ரொம்ப சோர்வா, உடல்நலம் சரியில்லாம இருந்தீங்கன்னு தெரியும். பேசிட்டு இருக்கும்போதே ஒரு சோர்வு உங்ககிட்ட தெரிஞ்சு, நல்லா பிரைட்டா இருக்கீங்க இன்னைக்கு. அதனால இன்னைக்கு நண்பர்களுடைய நிறைய கேள்விகள் இருக்குது, அப்படியே ஆரம்பிச்சிடலாம். எடுத்த எடுப்புல என்ன பஞ்சாயத்து இழுத்துருக்காங்க, அது முடிச்சுட்டு வந்துடுறேன். இருங்க ஒரு நிமிஷம். பஞ்சாயத்தா? ஆமாங்க. சரி. முதல்ல நீ போட்டிருக்கும் சொக்காவை கலட்டு, நல்ல தமிழனா இருந்தா இந்த திராவிட கலர் சொக்காவை போடாத சொல்லி, இந்த சட்டைக்கு காரணம் வந்து நான் கிடையாது. நான் வந்து யதார்த்தமா போட்டு வந்தேன். ஐயா தான் காரணம். ஐயா என்ன பண்ணாரு அப்படின்னா, தம்பி சட்டை அழகா இருக்கு ராஜா, நல்லா இருக்குப்பா அப்படின்னு சொன்னாரு. அப்ப பிடிச்சதுதான் அப்பப்ப போட ஆரம்பிச்சிட்டேன். எதுவா இருந்தாலும் ஐயாவை கேட்டுக்கொள்ளவும். சரி இருக்கட்டும், அது ஒண்ணும் இல்ல. கலர்ல என்ன இருக்குது, அது கடுப்பு ஆகுறாங்க. சரி ரைட்டு, நல்ல சட்டைங்க போட்டுக்கலாம் விடுங்க. அடுத்ததாகங்கய்யா ஒரு சீரியஸான கேள்வி. முதல் கேள்வியே ஒரு சென்சிட்டிவான ரொம்ப முக்கியமான ஒரு கேள்வியை தான் கேட்டிருக்காங்க. இந்த ஒரு வாரமாவே பத்தி தெரிஞ்சு உங்களுக்கு தெரியும், கேரளாவில இருந்து கொட்டப்படுகிற கழிவுகள்,
குப்பைகள், இறைச்சி கழிவுகள், புற்றுநோய் மருத்துவமனை கழிவுகள், இது ஒரு பெரிய பிரச்சனையாச்சு. அதுக்கப்புறம் இப்ப ஏதோ பண்ணிட்டு இருக்காங்க, அதை பத்தி பின்னாடி வருவோம். கேட்டிருக்கிற கேள்வி என்ன அப்படின்னாக்கா, கன்னியாகுமரியில இருந்து சார்லஸ் அவர்கள், கன்னியாகுமரி மக்கள் ரொம்ப நல்லா படிச்சவங்க என்று பெருமைப்பட்டுக் கொள்வார்கள். ஆனால் கனிமவள சுரண்டலுக்கு எதிராக போராட்டம் செய்யாமல் தற்குறிகளாக மதப்பற்றுடன் வாக்களிக்கிறார்கள். இவர்களை திருத்த என்ன செய்ய வேண்டும் அப்படின்னு சொல்லி கேக்குறாங்க. சார்லஸ் அளவுக்கு நம்ம காட்டமாவோ கோபமாவோ பேச முடியாது பொதுவாக. இதுக்கு ஒரே ஒரு பதில் என்னன்னா, கொண்டவன் சரியா இருந்தா கண்டவனும் ஏய்க்க மாட்டான் அப்படின்னு கிராமத்து பழமொழி ஒன்று சாதாரணமா சொல்லுவாங்க. புரிஞ்சுக்கிட்டேன். கொண்டவன் இங்க சரியா இருந்தாலும், ஒரு குடும்பத்துல கொண்டவன் சரியா இருந்தாலும் கண்டவனும் வந்து ஏய்க்க மாட்டான், ஏமாத்த மாட்டான் அப்படின்றது ஒண்ணு. இங்க கொண்டவன் யாரு அப்படின்னு பார்த்தா திராவிட மாடல் அரசு. என்ன நினைக்கிறான், இவன் எவ்வளவு காசு கொடுத்தா என்ன வேணாலும் செஞ்சிருவான் அப்படின்னு சொல்லிட்டு நான் சொன்னோம்னா கூட உங்க கோவப்படுவாங்க. தந்தை பெரியார் சொன்னது, இங்க காசு கொடுத்தா இந்த மாதிரி வேலை கூட செய்வானுங்க அப்படின்னு சொன்னதை சமீபத்துல துக்குளக் ஆசிரியர் குருமூர்த்திலாம் எடுத்து போட்டு, காசு கொடுத்தா என்ன வேணாலும் செய்வான், திமுக காரன் கூட்டி கொடுப்பான், இப்படிக்கு தந்தை பெரியார் அப்படின்னு போட்டு பெரிய சர்ச்சையாச்சு. அது அப்படி நினச்சிட்டான் கேரளாக்காரன். நம்ம சொல்லலை, அது தந்தை பெரியார் அப்படி இவங்களை சொல்லியிருந்தாலும் கூட நம்ம அப்படி சொல்லலை. அந்த காலம் வேறு, இந்த காலம் வேறு, நிறைய மாறி இருக்கிறது. நான் படித்தவர்களாக இந்த நம்ம ஒரு அரசு, இந்த அரசுக்கான வரைவெல்லாம் என்ன இருக்குது, இந்த அரசுக்கான ஒரு தகுதி என்ன இருக்குன்னுலாம் எல்லாம் தெரிஞ்சவங்க அப்படின்னு நம்ம நினைக்கிறோம். ஆனால் அப்படியே இருக்குது அந்த வார்த்தை. காசு கொடுத்தா நீ என்ன வேணாலும் செய்துக்கலாம், காசு கொடுத்தா நீ வந்து எல்லா குப்பையும் கொண்டுட்டு போகலாம். இங்கேருந்து தங்கத்தை வெட்டி எடுத்துன்னு போகிற மாதிரி நம்ம கனிம வளங்களை கொண்டுட்டு போயிருக்கிறோம். அதுக்கு இங்கே இருக்கக்கூடிய இந்த மக்களை நசுக்கிறீங்க, இந்த மக்களுடைய போராட்டத்தை நசுக்கிறீங்க. இந்த மக்கள் கேட்குற கேள்வி நீங்கள் போட்டுட்டு ஒரு வழக்கு போட்டு ஏராளம் என்ன பேரை சிறையில் வைக்கிறீங்க. சிறையில் வச்சு பல கோடி ரூபாய், பல ஆயிரம், பல லட்சக்கணக்கான மதிப்புள்ள கனிம வளங்களை எடுத்துகிட்டு போ, எடுத்து காசு மட்டும் கொடுத்துரு, எடுத்துகிட்டு போ, மணல் வேணுமா எடுத்துகிட்டு போ, காசு மட்டும் கொடுத்துரு அப்படின்னா அது என்ன அரசு வருதா? திராவிட மாடல் பெரியார் சொன்னது ஞாபகம் வருதா? இவங்க யாருன்னு ஞாபகம் வருதா? கொஞ்சமாச்சும் ரோசம் வேணுமா இல்லையா? அதனால தான் சொன்னார், நாட்டில் எவனவெல்லாம் நீங்கள் தேர்வு பண்ணுங்க, இவனை மட்டும் தேர்வு பண்ணிடாதீங்க, கண்ணீர் துளி பசங்களை, நாடு குட்டிச்சோராக போயிடும். பெரியார் சொன்னதில் எனக்கு பிடிச்ச வார்த்தை அந்த வார்த்தை. திமுகவை பற்றி ஐயா ஈவேரா அவர்கள் சொன்னார். ஈவேரா அவர் தான் சொன்னார், நாடு குட்டிச்சோராக போயிடும், கயவாளி பையங்க நம்பாதீங்க அப்படின்னு சொன்ன ஒரு வார்த்தை இன்றைக்கி அப்படியே நடந்துக்கிட்டே இருக்க. வேறு ஏதாவது நடந்துருக்குதா? அந்த ஒரு வார்த்தை நடந்துக்கிட்டே இருக்குது. காசு நீ கொடுத்துட்டு நீ என்ன வேணாலும் எடுத்துகிட்டு போ அப்படின்னாப்பா அவர் சொன்னார்ல, காசு கொடுத்தா கூட்டியும் கொடுப்பான் அவன். அதானே வருது. நான் சொல்லலை இந்த வார்த்தை, என் மேலே நீங்கள் கேஸ் போட முடியாது. தந்தை பெரியார் சொன்னதாக ஆசிரியர் குருமூர்த்தி, துக்ளக் ஆசிரியர் குருமூர்த்தி எடுத்து சொன்ன வார்த்தை, அவர் மேலே நீங்கள் இன்னும் கேஸு போடாமல் இருக்கிறீங்க. என் மேலே போகிறதா இருந்தால் அவர் மேலே போட்டுட்டு என் மேலே வரணும். அதுதான் சொல்ல புரியுதுங்க. அப்போ இங்கேருந்து போகிற எல்லாத்தையும் எடுத்துகிட்டு போனோன்னு குப்பையை கொண்டு வந்து போகிறான். ஒரு முறை தவறி போட்டிருக்கலாம், 2வது முறை போடுறப்ப வேணும்னு 3வது முறை வருது அப்படின்றப்ப உனக்கு அங்கேருந்து நிறைய அந்த குப்பைகள் மூலமாக பணம் கிடைக்குது. உங்கள் செக் போஸ்ட்டில் இருக்குதுல்ல, செக் போஸ்ட்டில் கொடுத்துட்டு தானே நீங்கள் வரணும். ஒரு எல்லைக்குமான மாநில கட்டுப்பாட்டு இது ஒன்று இருக்குது, காவல்துறை இருக்குது. பொருட்கள் எல்லாம் வருது, சோதனை பண்ணாமல் அனுப்புகிற அந்த அதிகாரிகளை நீங்கள் ஒரு 10 பேரை இது வரைக்கும் நீங்கள் சஸ்பெண்ட் பண்ணிவிட்டு வேலையே இல்லை, நீ போ, இப்படி ஒருத்தர் அக்கறை இல்லாதவன் இந்த மண்ணுக்கு இந்த மக்களுக்கு நீ தேவையே கிடையாது அப்படின்னு ஒரு முறை நீங்கள் செய்திருந்தீங்கன்னா அவன் உயிரை கொடுத்து வந்து நீ யாரவனா இருறான்னு சொல்லிட்டு பண்ணுவான்ல. அலட்சியம். அரசு வாங்குது, நம்மளும் வாங்குவோம். மந்திரி வாங்குறான், நம்மளும் வாங்குவோம். கவர்மெண்ட்டே மணல் இங்கேருந்து கொடுத்து காசு சம்பாதிக்குது. கவர்மெண்ட்டே இங்கே இருக்கிற மலையை உடச்சி எடுத்து போக சொல்லுது. அவங்க கொண்டு வந்து கொடுத்துக்கிறப்ப அந்த காசு எனக்கு வேறு வழியில் எனக்கும் காசு வேணும் அப்படின்ற நிலையில் அவன் நிற்கிறான்ல, எல்லையில் நிற்கிறவன் செக் போஸ்ட்டில். புரிஞ்சுக்கிட்டேங்க. ஒன்றும் இல்லை, நண்பர்கள் வந்து ஒரு சுற்றுலா போயிருக்காங்க, இங்கேருந்து காரில் போயிட்டு இருக்கிறாங்க. ஒரு கிராமம் வழியாக, அங்கே மலை நிறைய கிராம வழியாக தான் கடந்து போகணும். பிளாஸ்டிக் கவர் இருக்குல்ல, வண்டியில் போகிறப்ப நம்ம ஊருன்னு நினச்சிக்கிட்டு வண்டியை கீழே அந்த கண்ணாடி இறக்கிட்டு வெளியில் அப்படி குப்பையை ஓரத்தில் போட்டு போயிட்டே இருந்துருக்குறாங்க. கொஞ்ச நேரத்தை பார்த்தா ஒரு 3-4 பைக்கு ட்ரேஸ் அவுட் பண்ணிவிட்டு முன்னோக்கி வந்து நின்று மறிக்கிறான். மறித்தவொன்னே அடிக்கலை, ஒன்றும் இல்லை, அவ்வளோ கோவம் முகத்தில் வந்து இறங்கடா வண்டியை விட்டுன்னு. இதெல்லாம் உங்கள் நாடுன்னு நினச்சியா? திரும்ப நடந்தே போகணுன்னு இருக்கிறான். நடந்தே அவ்வளோ தூரம், அதுக்குள்ளே வண்டி ஒரு 1/2 கிலோமீட்டர் கிட்ட வந்துருக்குது. ஒரு 300-400 மீட்டர் போயிடுச்சு. வண்டி நடந்தே போயிட்டு அந்த குப்பையை எடுத்து வந்து வண்டியில் வச்சுக்கோ, எங்கே குப்பை இருக்குதோ அங்கே போடு, இங்கே எங்கே போட்டாலும் இப்படி தான் நடக்குன்றது நீ புரிஞ்சுக்கோன்றான். அப்போ அங்கே கொண்டவன் சரியாக இருக்கிறான், மக்களும் சரியாக இருக்கிறான். புரியுதில்லை உங்களுக்கு? அந்த அரசு சரியாக இருக்கிறது, மக்களும் சரியாக இருக்கிறான். இங்கே எவனாலும் காசு கொண்டு வந்து கொடுத்துருங்க, என்கிட்ட பாக்கெட்டில் கொண்டு வந்து குப்பையை கொட்டிட்டு போங்க அப்படின்றான்.
கொஞ்சம் வச்சு மான ரோசம் இதெல்லாம் இருக்கணுமா இல்லையா? இதெல்லாம் எதுவுமே இவனுக்கு கிடையாது. இவனுக்கு எதுவும் மான ரோசம் சூடு சொரணை எதுவும் கிடையாது. ஒரு மானங்கட்ட மாதிரியான பசங்க அப்படின்னு நான் சொல்லலை. அதே தந்தை ஈவேரா பெரியார் அவர்கள் சொன்ன வார்த்தை இருக்குது. இவங்க தான் இவனுக்கு இப்படிப்பட்ட பசங்க அப்படின்னு அவ்வளோ பேசியிருக்கிறாரு. காலம் மாறி போச்சு. தந்தை நம்மளை இப்படிலாம் திட்டிட்டு போயிருக்கிறாரு, பெரியார் இப்படிலாம் திட்டிட்டு போயிருக்காரு. நம்ம கொஞ்சம் மாற்றிப்போம். இந்த மண்ணு நம்மளை தேர்ந்தெடுக்குது, இந்த மக்கள் நம்ம தேர்ந்தெடுத்திருக்கிறார்கள். இதுக்கு நம்ம கொஞ்சம் இங்கே தின்ற இடத்துக்கு விசுவாசமாக நம்ம இருப்போம். நினைக்கணும் இல்லை தம்பி, இந்த மண்ணுக்கு இந்த மக்களுக்கு நம்ம கொஞ்சம் விசுவாசமாக இருப்போம். என்ன கேவலமாக நம்ம மூஞ்சில கொஞ்சம் கொட்டுற மாதிரி இல்லை அர்த்தம். அது அதாவது மூஞ்சில கொண்டு வந்து கொட்டுறான் குப்பை என்றப்போ உனக்கு எவ்வளவு அவமானமா இருக்கணும், எவ்வளவு அசிங்கமா இருக்கணும். அது யோசிக்க அபாயகரமானதாக இல்லை. அபாயகரமான இல்லைக்கோ அவன் மூஞ்சில கொண்டு வந்து கொட்டிக்கிய. இங்கேயும் அபாயகரமான இல்லை, பேப்பர் தான் கசிக்க கொண்டு. நான் கேரளாவுக்குள்ள கொண்டு வந்து வெறும் பேப்பர்ஸ் தாங்க, வேற எதையுமே நீ கொட்டானா கொட்டிட்டு நீ ஒரு முறை தாண்டி இந்த வந்து நீ முதலமைச்சரா இரு, நீ எந்த கொம்பனாரு, மக்கள் உன்னை அங்கேயே கௌரவ பண்றாங்களா இல்லையா பார்த்துக்குங்க. அவன் அந்த மண்ணை தான் சொல்றாங்க, மன்னவன் சரியா இருக்கிறான், மக்களும் சரியா இருக்கு. இங்க இருக்கிற புத்தி என்னன்னாக்கா, எல்லாம் சம்பாதிக்கிறான், நானும் சம்பாதிக்கணும். கவர்மெண்ட்ல இருக்கிற எல்லாருமே சம்பாதிக்கிறான், மந்திரி சம்பாதிக்கிறான், எல்லாம் கமிஷன் வாங்குறான். இப்படி சாதாரணமாக வந்துருக்கான். திடீர்னு பார்த்தாக்கா வெள்ளையும் சொல்லி வந்துட்டு இல்லை கழுத்துலையும் மாட்டிக்கிட்டு 10 ஆள் அடியாரோட வந்துட்டு இவ்வளோ சொத்து வச்சுக்கிறான். அது நானும் சம்பாதிக்கின்ற என்ன வருது இல்லை? எங்கேருந்து அந்த துணிச்சல் வருகிறது? இந்த அரசு அனுமதிச்சுன்னா நம்ம உள்ளார எல்லை வழியாக தானே வந்தாலும், திருட்டு வழியாக வர மாட்டேயாதுல்ல. இந்த பக்கம் 6 டயர் வச்சுங்கிற வண்டி வருது, செக் போஸ்ட் வழியாக தான் வரணும். இந்த அரசு நம்ம சட்டையை கழட்டிடும் அப்படின்ற ஒரு பயம் அவனுக்கு இருந்திருந்தால் அனுமதிப்பானா? அப்போ அவன் மேலே எவ்வளோ அலட்சியமாக இருக்கிறான். என்னென்னா நீ லட்சணம் அதுதான் சொல்கிறது. அதுதான் திரும்ப சொல்ல வரேன். கொண்டவன் சரியாக இருந்தாக்கா கண்டவனை நம்ம ஏய்க்க மாட்டான். அதான் அந்த சார்லஸ் அவர்களுக்கு பதில், அந்த மக்களுக்கு சொல்லக்கூடிய பதில். அது சபரி பொள்ளாச்சி அவர்களுடைய பதிலும் நீங்க சொல்லிட்டீங்க. பொள்ளாச்சியிலிருந்து சபரி என்ற நண்பரும் அதை தான் கேட்டிருந்தாரு. மன்னனுக்கு விருது கொடுத்த அதிகாரியை இடமாற்றம் செய்த அரசு மருத்துவ கழிவுகளை அனுமதித்த அதிகாரி மீது நடவடிக்கை எடுக்குமான்ட்டு. எப்படி எடுப்போம்? அவன் மாமூல் அவன் வாங்கினதுல ஒரு பகுதி கொடுத்துருப்பான்லாங்க. நீ அவன் மேல கையை வச்சுனாக்கா அவன் துணிஞ்சு எல்லாம் சொல்லுவான், நான் இவ்வளவு தொகையை வாங்கினேன், இந்த தொகையில இன்னாருக்கு இவ்வளவு பகுதி என்னவான். அவனை பிடிச்சா நான் என் மேல் இடத்துக்கு இவ்வளவு கொடுத்துருக்கிறேன், வருஷத்துக்கு இவ்வளவு கொடுக்குறேன்னுவான். அங்க இருக்கக்கூடிய கேரளா இருக்கக்கூடிய அந்த மாதிரியான ஃபேக்ட்ரிஸ் இருக்குல்ல, தொடர்ச்சியா அவன் ஒரு ரிலீஸ் பேசிட்டு தான் வந்து கொடுப்பான். நான் இவ்வளவு கொண்டு வந்து கொட்டுறேன், வருஷத்துக்கு இவ்வளவு கொடுத்துறேன்னு தான் கொடுத்துருப்பான். அதை வாங்கினவன் மேல் இடத்துல கொடுத்துருப்பான். அப்ப அங்க நீங்க பிடிக்கணும், ஒரு தொடர் சங்கிலியாக கைது பண்ண வேண்டியது இருக்கும். முடியுமா? அப்படி போயிடும் மேல டாப் வரைக்கும். அதனால நீங்க மன்னன் மேல இங்க நீங்க எடுக்கலாம். அதான் சொன்னேன், இந்த நீங்க எங்க என்ன வேணாலும் செய்யலாம், வேற மாநிலத்துக்கு அது பொருந்தாது. இங்க வந்து தமிழை பத்தி பேசுனா நீங்க கைது பண்ணலாம். தமிழ்நாட்டில் தமிழ் எங்கேன்னு செய்த பேசின தட்டியை பிடிச்சிக்கிட்டு நின்று அந்த பேரை வந்து நீங்க கைது பண்ணிக்கிறீங்க. 3 பேரை கொடும் சட்டம் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க அதை. ஆனா கேரளாவில் இப்போ சமீபத்தில் கர்நாடகாவில் போய் குணா ஐயாவை பார்த்துட்டு வந்து தனியாக ஒரு பதிவு போட்டிருக்கிறோம். எங்கே பார்த்தாலும் முதன்மையில் பெருசாக கன்னடம் தான், பிற அதில் வந்து ஒரு பகுதி 3ல் பாதி தான் வந்து அது ஆங்கிலம் இருக்குது. அவ்வளோ நேர்த்தியாக இருக்குது எல்லாமே. இங்கே நீங்கள் அந்த மாதிரி காட்ட முடியுமா? கேட்டால் தமிழுக்காக நாங்கள் வந்து இந்த முடியை கொடுத்தோம், மொட்டை அடித்தோம் அப்படின்னு பேசி அரியணையில் உட்காந்துட்டீங்க. ஆனால் நடைமுறையில் நீங்கள் என்ன பண்ணுங்க, தமிழ்நாட்டுக்குள்ளே தமிழ்னு பேசினா தமிழை பேசிக்கிட்டு இருந்தால் அவன் பார்ஷியாலிட்டின்னு, அவன் வந்து ஒரு பிரிவினைவாதம். ஆனால் நீங்கள் பேசி தான் அந்த அதிகாரத்தில் வந்து உட்காந்தீங்க. நீங்கள் எந்த பிரிவினைவாதிகள்? அப்போ தமிழை பேசி தான் இந்திக்கு எதிராக தமிழை பேசி தமிழுக்கு என் உயிர் மூச்சுன்னு எல்லாம் சொல்லி ஊழ்ந்து பிறண்டு ஒரு போர்வையை போத்திக்கிட்டு தான் அதிகாரத்தில் வந்து உட்காந்த. அதனால தான் ஒன்று இவ்வளோ கேள்வி கேட்குறோம் நாங்கள். அப்போ அது மன்னர் பேசுகிறான், அந்த மாதிரி தம்பிகள் பேசும்போது நீங்கள் மாற்றுறீங்க. அங்கே வந்து கேரள எல்லையில் வந்து அந்த அதிகாரிகள் அத்தனை பேர் நீ கூண்டோட மாற்றிருக்கணுமா இல்லையா? அது திருப்பி கேட்டாக்கா பெரியார் சொன்ன வார்த்தை தான் ஞாபகம் வருது. ராபின் ஆரோக்கியசாமி உங்களுடைய கேள்விக்கு ஐயா இவ்வளவு நேரம் பதில் சொல்லிட்டாரு அப்படின்னு நான் நினைக்கிறேன். அவர் என்ன சொல்லியிருந்தாருன்றதை மட்டும் நான் படிச்சு காமிச்சிட்டு அப்படியே அடுத்த கேள்விக்கு போயிடலாம். கேரளாவில் வந்த அனைத்து குப்பைகளையும் போய் அங்க கொட்டிட்டு, ஆமாங்க நீங்க நேத்துல இருந்து செய்தி பார்த்துருக்க மாட்டீங்க, இப்ப நான் ஒரு உடன்பிறப்பாக மாறிவிட்டேன் இந்த சட்டம் போட்டிருக்கிறேன்ல, நீங்க இவ்வளவு நேரம் வந்து திராவிட மாடல விமர்சிக்கிறீங்க. 11 லாரி உடன்பிறப்பா மாறதுக்குன்னு சட்டை திரும்ப வீம்பிகள் போட்டு வந்திருக்கிறேன். சரி, 11 லாரி 4 ஜேசிபி வச்சு இத்தனை வருஷமா நீங்க கொட்டின ஆயிரக்கணக்கான டன் குப்பையும் அள்ளி அனுப்பிட்டோம் இல்ல. 19 லாரி போயிட்டு இருக்குதுங்க. உங்களுக்கு தெரியாதா? உடன்பிறப்புகள்லாம் வந்து ஐயா ஸ்டாலின் முதலமைச்சரா இருக்கிற வரைக்கும்
இதுதான் வரலாறு சாதனை, முதல் முறையே இங்க இருந்து குப்பை ரிட்டர்ன் போக ஆரம்பிச்சிருக்குது அப்படின்னு சொல்லி போட்டுக்கிறாங்க. ஒரு நண்பர் கூட கேட்டாரு, ஏப்பா இத்தனை வருஷமா இத்தனை காலமா கொட்டினா அத்தனை டன்னையும் 19 லாரியில ஏத்திட்டீங்களே பரவாயில்லையப்பா அப்படின்னு சொல்லி அதுக்குதான் இவர் கேக்குறாரு. அப்படியாக இந்த குப்பையெல்லாம் கொண்டு போய் கேரளாவில கொட்டிட்டு அங்க இருக்கக்கூடிய நம்முடைய மலை கற்களை திரும்ப கொண்டு வந்த சாதனை படைக்க போகும் நம்முடைய முதலமைச்சரை வாழ்த்துவீர்களா அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தாரு. அதான் வாழ்த்திட்டீங்க இவ்வளவு நேரம், அதான் அடுத்த கேள்விக்கு நேரடியா போயிடலாம். காலகாலமா இவங்க வந்து ஒரு பெரிய மோசடியான வார்த்தை விளையாட்டுகள், இந்த ஒரு விஷயத்தை செய்துட்டு நாங்கள் இப்படியெல்லாம் செய்துவிட்டோம் பாரு, இந்த 19 லாரி குப்பை இந்த எலெக்ஷன் வரைக்கும் இவங்க பெரிய அளவில் பிரச்சாரமாக்குறாங்கன்னு பார்த்துங்க. எதுக்கடத்துல 19 லாரி குப்பையை கொண்டு வந்து மாவீரர் எங்க ஐயா அப்படின்னு பேசுவாங்களா இல்லையான்னு பார்த்துங்க. பரோட்டா அப்பவே வீச ஆரம்பிச்சிருவாங்க. புரியுதுல உங்களுக்கு? இவங்களுக்கு இதே வேலை, இதே தொழில். மானங்கெட்டு போய் இவ்வளோ கேவலமாக மாநிலத்தை வந்து பார்க்குறோம், மூஞ்சில் வந்து துப்பிட்டு போகிறான். நீ வெறும் 19 கொண்டு போய் திருப்பி கொண்டுட்டு வர. சரி, அந்த காவிரி முல்லை பெரியார் விஷயத்தில் போய் திரும்ப நிற்கிறீங்கல்ல, 8 கோடி ரூபாய் செலவு பண்ணி அங்கே போய் நீங்கள் அந்த முதலமைச்சரை கூப்பிட்டு பக்கத்தில் உட்கார வச்சு இப்படி ஆக்கும் அப்படி ஆக்கணும் ஒரு பெருமையை நீங்கள் எழுதி கொடுத்து வாசிக்க சொல்கிறீங்கல்ல, வைக்கம் போராட்டத்தை உங்களுதுன்னு சொந்தம் கொண்டாடிக்கிறீங்கல்ல, உனக்கு சொந்தமான முல்லை பெரியார் அணை உரிமை நீ இது வரைக்கும் என்ன பண்ணி வச்சிருக்கிற? கேள்வி கேட்டு வாங்கியிருக்கணுமா இல்லையா? ஒன்றும் இல்லை, வண்டியில் ஜல்லிகளை எடுத்துகிட்டு போகிறதுக்கு அனுமதிக்கப்பட்டிருக்காங்க கேரளா போலீஸ். அங்கே உட்காந்துக்கிட்டு ஃபாரஸ்ட் டிபார்ட்மெண்ட். உங்களுக்கு அசிங்கமாக இல்லை? உச்சநீதிமன்ற தீர்ப்பில் இதெல்லாம் நீங்கள் இது வந்து இருக்குது, இதுக்கான இதெல்லாம் நீங்கள் இந்த சிறு அணையில் இதெல்லாம் நீங்கள் கட்டி முடிச்சுக்கணும் அப்படின்லாம் சொல்லி கொடுத்துருச்சு. இன்ன வரைக்கும் நடைமுறைப்படுத்த முடியாமல் உட்காந்துக்கிற உன் வீரத்தை பற்றி பேசுகிற 19 குப்பை லாரி மூடிக்கிட்டு கம்முன்னு உட்காருன்றோம். உட்காந்துக்கிட்டேங்க ஐயா. அடுத்த கேள்வி, இது ஒரு சீரியஸான கேள்வி. இதை நீங்க எப்படி பதில் சொல்ல விரும்புறீங்கன்னு தெரியல. 2-3 பேர் கேட்டிருக்காங்க. தருமபுரியிலிருந்து ஒரு நண்பரும் கேட்டிருக்காரு. என்ன அப்படின்னா, சமீபத்தில் பாஷா அவர்கள் கோயம்புத்தூர் அந்த விஷயத்துல மறைந்தார் இல்லையா, அந்த இறப்புக்கு அண்ணன் சீமான் அவர்கள் போயிருந்தார் அப்படின்னு நினைக்கிறேன். அதுக்கு ஒரு அறிக்கை விட்டிருந்தாரு. அதுல அப்பா அப்படின்லாம் கூட குறிப்பிட்டிருந்தாரு. இது சரியா? ஏன்னா கடுமையான விமர்சனங்களும் வந்துச்சு அந்த விஷயத்துக்கு. இது சரியா அப்படிங்கிற மாதிரி 2-3 பேர் கேட்டிருக்காங்க. 2-3 இல்லை, அதுக்கு மேலேயே கூட கேட்டிருக்காங்க. அதை பத்தி நீங்க சொல்ல முடியுமா? இல்லை, இது வந்து என்னென்னா ஒரு ஓட்டு அரசியல் இருக்குது. நம்ம வெளிப்படையாகவே பேசுகிறோம். ஓட்டு அரசியல் இருக்குது. இங்கே காலகாலமாக அந்த சமூகத்து மக்கள் வந்து திமுகவுக்கு வாக்கப்பட்ட மக்களாக தான் இருக்காங்க. ஓரளவுக்கு அதிமுக அப்படின்ற மாதிரி தான் வாக்கப்பட்டவர்களாகவே இருக்கிறாங்க. சொன்னால் அவங்களுக்கு தப்பாக வந்துடும். திருவெச்சூரில் போட்டியிட்ட சீமான் அவர்களுக்கு பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 10,000 ஓட்டு வித்தியாசத்தில் இறுதி கட்டத்தில் அந்த இஸ்லாமினுடைய அந்த இமாமங்கள் இருக்காங்களா, அவங்க கூட ரகசியமாக எல்லாம் சந்தித்து பேசி திமுக தரப்பில் ஒட்டுமொத்தமாக அவங்க எல்லாமே திமுகவுக்கு தான் வாக்களித்தாங்க. வார்டு வாரியாக எடுத்து எல்லாமே பார்க்குறாங்க. பார்க்கும்போது அங்கே தான் குறைஞ்சிக்கிட்டு வருது. அப்போ எல்லாமே அங்கே தான் போட்டிருக்காங்க. ஒரு குறைஞ்சி ஒரு 5,000-6,000 ஓட்டு இந்த பக்கம் வந்திருந்தாங்கன்னா ஒரு வெற்றி வேட்பாளராக மாறி இருப்பார். அப்போ அந்த வச்சு பார்க்கும்போது இந்த மக்கள் வந்து நமக்கு வாக்களிக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குன்னு ஒரு ஓட்டு அரசியலுக்காக அவர் பேசியிருக்கலாம் அப்படின்றது என்னுடைய கணிப்பு. அவர் பேசுகிறது என்னன்னு எனக்கு என்னுடைய கணிப்பு. ஆனால் இப்படிலாம் பேசுவதால் இந்த மக்கள் வந்து திருந்தி இவருக்கு இல்லை, நம்ம காலகாலமாக ஏமாந்தது போதும், நம்ம இவருக்கு ஓட்டு போடுவோம், நம்ம என்னதான் மதம் வேறுவாக இருந்தாலும் நம்ம வந்து தமிழர்கள் அப்படின்ற ஒரு எண்ணம் உங்களுக்குள்ளே வந்துருமானா வர்றதுக்கு வாய்ப்பு இல்லை. ரொம்ப கஷ்டம். சொன்ன இந்த மக்களுக்கு வந்து வருத்தம் வந்து எல்லாரையும் நம்ம சொல்ல முடியாது. எல்லாருமே பழனி பாபா மாதிரி இருக்க முடியாது. எல்லாமே பழனி பாபாவை மனசில் ஏற்றுக்கிட்டவங்க மாதிரி இருக்க முடியாது. ஒரு மாபெரும் மாவீரனாக, மாபெரும் மண்ணின் மைந்தனாக, மாபெரும் இந்த மொழி தமிழனாக வந்து இருந்துட்டு மறைஞ்சவர் தான் பழனி பாபா. அவர்கிட்ட அவருடைய அந்த கட்டமைப்பு இருந்த வரைக்கும் அதெல்லாம் இருந்துக்கிட்டு இருந்தது. தமிழர்களை ஆதரிங்க, தமிழர்களை நேசிங்க, தமிழர்களை மேலே கொண்டு வாங்க, தமிழ் பேசி இந்த மண்ணுக்குன்னு அரசியல் செய்கிறோன்னா அனுசரணையாக வச்சுக்கோங்க அப்படின்றப்ப தான் பாட்டாளி மக்கள் கட்சிக்கு அவர் அனுசரணையாக இருந்தார் இறக்கும் வரை. அவர் இறந்தப்ப அந்த மக்கள் பேரை சொல்லி அந்த இஸ்லாம் மக்களுடைய ஓட்டு வங்கி வாங்கின எந்த கட்சியும் போய் நிற்கலை, பாட்டாளி மக்கள் கட்சி தான் போய் நின்றுது. புரியுதுங்களா உங்களுக்கு? அந்த அளவுக்கு இவங்க இருக்கணும். ஆனால் இல்லை, என்னவோ தெரியல. எதுக்கெடுத்தால ஒரு மைய வாசகம்னு சொல்லுவாங்க, ஒரு மைய புள்ளினோடனே இந்துத்துவாவுள்ள நுழைஞ்சிரும் அப்படின்னு ஏமாற்றிக்கிட்டு இந்த திராவிடம் வந்து அந்த இந்துத்துவாவுக்குள்ளே மறைமுகமாக தொடர்பில் இருந்துக்கிட்டு எல்லாம் பண்ணிட்டு இருக்கிறாங்க அப்படின்றது இவங்களுக்கு தெரியுதில்ல. இந்த மக்களுக்கு, சிறுபான்மை மக்களுக்கு, அவங்களுக்கு இந்துத்துவாவுக்கு எதிரான ஒரே சக்தி இன்னைக்கு வந்து திராவிடம் அப்படின்றதால இந்த திராவிடத்தை நம்ம ஆதரிப்புன்னு அப்படியே நிற்கிறாங்க. அப்போ இவர் வந்து பேசுகிறாரு. அப்போ இந்த மக்களுக்காக வந்து போய் துணிச்சலாக நாங்கள் நிற்கிறேன், இஸ்லாம் மக்கள் அவர் ஒரு அந்த இன்னும் நீங்கள் என்ன 1000 காரணம் சொன்னாலும் தீவிரவாதம் அது இதுன்னு பேர் வச்சாலும் அந்த மக்களில் ஒரு பகுதி அவரை ஏற்கக்கூடியவர்களாக இருக்கிறாங்க. அதுக்கு முன்னாடி ஏன் அந்த சமூகத்தை சேர்ந்த 19 பேர் படுகொலை செய்யப்பட்டிருக்கிறாங்க. அது பிறகு நிறைய நெருக்கடிக்கு ஆளாகிறாங்க. அதனுடைய எதிர்வினையாகத்தான் இது நடக்குது அப்படின்றத நம்ம எடுத்துக்கிறோம்.
அதாவது ஒரு வினைக்கு எதிர்வினையாக மாறுறது, அதை நம்ம ஆதரிக்கலை. ரெண்டையுமே நம்ம ஆதரிக்கல. அது ரெண்டுமே வன்முறை. அது வந்து அந்த வன்முறையும் காவி வன்முறையும் தவறு, இவர்களுடைய அந்த பச்சை வன்முறையும் தவறு. நம்ம ரெண்டுமே அதை வந்து எதிர்க்கிறோம், அதை வந்து நியாயப்படுத்தலை. இங்கே வந்து ஒரு சகோதரத்துவமாக போயிட்டு இருக்கிற இந்த இடத்துல வந்து மதத்தின் பெயரால் இப்படியான விடயங்களை யாருமே அனுமதிக்க மாட்டாங்க. அப்படி நடந்து முடிஞ்சிச்சு. இருந்தாலும் அந்த மக்கள் ஏற்கக்கூடிய தலைவர்களாக அங்கே இருக்கும்போது அது நீ 1000 இரா, இப்போ நீங்களும் நானும் அண்ணன் தம்பி தான், கரெக்டாக? ஒரு வன்முறை சம்பவத்தில் நீ ஈடுபட்டதால் உன்னை நான் தம்பின்னு சொல்ல முடியாமல் போயிடுமா? தம்பி செய்தது தவறு, குற்றவாளி தான், ஆனால் தம்பி தான், கரெக்டாக? அது அவர் வகையில் நான் தப்பான்னு சொல்கிறாரு. அதுதான் அந்த வகையில் சொல்லியிருக்கிறாரு. ஒரு தீவிரவாதியை சொல்லலாமன்னா குடும்பத்தில் எல்லாம் ஒன்று அண்ணன் தம்பியாக இருக்கிறப்ப அண்ணன் அவன் குற்றவாளி தான், என் தம்பி குற்றவாளி தான், சிறைக்கு போனவன் தான், ஆனால் என் தம்பின்னு நான் சொல்லிக்க முடியாதா? புரியுது. அண்ணன் சொல்லிக்க முடியாதா? என் அப்பா தான் குற்றவாளி, ஊர்ல வந்து தப்பு பண்ணிட்டு சிறைக்கு போயிட்டாங்க. பாஜக இருக்கக்கூடியவங்களே கூட எல்லாருமே அப்படி தானே. அதுல அவர் அந்த உறவுமுறை சொல்றதுல வந்து வழக்கம் போல அவர் அந்த இதுதான். என்ன ஒன்று, அந்த உறவுமுறை பாசம் தாங்கிட்ட இருக்கிற பிள்ளைங்கிட்ட நீங்க இன்னும் கொஞ்சம் கூடுதலா காட்டி எப்பா உட்காந்து பேசி நம்ம முடிச்சு சொல்லலாம் இல்லையா அப்படின்ற ஒரு எதிர்பார்ப்பு விமர்சனம் இதுக்குள்ள இருக்குது. இங்கே கோட்டை விட்டுறீங்க, அங்கே பேசிட்டு இருக்கிறீங்கன்னு பேசுகிறாங்க. அது வந்து அவங்களுக்குள்ளே பேசிக்க வேண்டிய விஷயம். அது புரியுதுல்ல? அது நம்ம ஒன்றும் பேச முடியாது, கட்சிக்குள்ளே அவங்க பேசிக்கிற விஷயம் அது. ஆனால் ஏன் அப்படி பேசினார் அப்படின்னா எல்லாருமே ஓட்டு அரசியல். சரி, ஏன் காவல்துறை அவ்வளோ பேரை போட்டு அவ்வளோ அனுப்பிச்சிது? அரசுக்கு ஒரு ஓட்டு அரசியல் வேணும். நாங்கள் இவருக்கு இவ்வளோ பாதுகாப்பு கொடுத்தோம் நாளைக்கு சொல்லி ஓட்டு கேட்கலாம் இந்த அரசு, கரெக்டாக? 2 பேரும் சேர்ந்து நாடகம் போடுறாங்க. அவங்களுக்கு அரசுக்கும் ஒரு ஓட்டு அரசியலுங்க எல்லாருக்குமே. இந்துத்துவ ஏன் அது வந்து விமர்சிக்குது சீமான அப்படின்றப்ப அவங்களுக்கு ஒரு ஓட்டு அரசியல். இதெல்லாம் நம்ம பேசுறோம்னா இந்துத்துவனுடைய ஓட்டு நமக்கு வந்துடும். ஆக இங்கே மதத்தின் பேரால் ஒரு ஓட்டு அரசியலின் பேரால் இவ்வளோ விஷயம் நடக்குது, நுணுக்கமாக இவ்வளோ விஷயம் இருக்குது. இதெல்லாம் விட்டுட்டு நம்ம தனிப்பட்ட முறையில் நம்ம விருப்ப விமர்சனங்களை வைக்காதுன்னு சொல்ல வரோம். அடுத்து மணிமாறன் சங்கராபுரம் சட்டமன்ற தொகுதி, இப்ப கத்தார்ல இருக்காரு. முடிஞ்ச வரைக்கும் என் கேள்விக்கு பதில் சொல்லிருங்கன்னு கேட்டாரு, அதனால நான் கேட்கறேன். அதாவது என்ன அப்படின்னா, விசிகாவின் தலைவர் மரியாதைக்குரிய தோழர் திருமாவளவன் அவர்கள் கட்சி ஆரம்பிப்பதற்கு முன்பாக ஏதோ ஒரு அரசு பணியில் இருந்ததாக அறிவேன். எனது சிறு மூளைக்கு எட்டிய அளவில் என்னுடைய கேள்வி என்னன்னா, அவர் வந்து ஆதித்தமிழ்குடி மக்களின் எழுச்சியை தடுத்து நிறுத்தவும் அவர்களின் போராட்ட குணத்தை மழுங்கடிக்கவும் இந்திய அரசால் அல்லது உளவுத்துறையால் பணியமர்த்தப்பட்டவரே திருமாவளவன் என்பது எனது கருத்தாக இருக்கிறது. நீங்க எப்படி நினைக்கிறீங்க அப்படின்னு சொல்லி கேட்கிறாரு. அவர் தோழர் வந்து தடயவியல் துறை இருக்குல்ல, அதில் வந்து இருந்துட்டு இருந்தவர். ஃபாரன்சிக் டிபார்ட்மெண்ட்டு நம்ம லைட் ஹவுஸுக்கு எதிரில் இருக்குது, சென்னை மெரினா கடற்கரை வரும். ஒரு அரசு ஊழியர், அரசு அதிகாரியாக இன்றைக்கி பெரிய உச்ச பதவியில் இருந்திருக்கணும் அவர். அந்த தொடக்க காலத்தில் வந்து அந்த மக்களுக்கு ஏற்படுற இன்னல்கள் வந்து அதுக்கு ஒரு பதிலடி கொடுக்கும் விதமாக தான் அவருடைய களப்பணி இருந்தது. திருப்பி அடி அப்படின்ற அந்த வாசகம்லாம் பெரிய அளவில் இருந்தது. நிறைய இடத்துல அது ஒரு வன்முறையாக கூட பேசப்பட்டது. நாங்கள் அடி வாங்கியிருக்கிற திருப்பி அடிக்கும்போது அது வன்முறையா அப்படின்ற கேள்வியெல்லாம் அவர் கேட்டு அன்றைக்கி அரசியல் பண்ணதில்ல. ஒரு காலகட்டம் வரைக்கும் அப்படி தான் இருக்குது. இந்த ஓட்டு அரசியல் வந்து எப்படி சித்தாந்தத்தை குலைக்கும், கொள்கையை வந்து குலைக்கும், என்ன இந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாம் எப்படிலாம் அது நீர்த்து போக செய்யும் அப்படின்றதுக்கு ஓட்டு அரசியல் அது வரைக்கும் ஓரளவுக்கு நீங்கள் தாக்கு பிடிச்சிட்டு ஓட்டு அரசியல் இருந்தாலும் கூட கொள்கையை விட்டு கொடுக்காம நீங்கள் சமரசம் பண்ணிட்டு போகலாம். ஆனால் அதுக்கு மேடு பள்ளங்களை நீங்கள் எதிர்கொள்ளணும், ஏற்றம் இறக்கத்தை நீங்கள் எதிர்கொள்ளணும். ஒரு முறை எம்பி சீட்டு கிடைக்கும், ஒரு முறை எம்பி சீட்டு கிடைக்காது, எதிர்கொள்ளணும். ஆனால் நான் அந்த பதவிகளோடு தான் பயணமாகணும் அப்படின்ற ஒரு முடிவுக்கு வரும்போது அங்கே தான் நீர்த்து போகக்கூடிய அந்த விஷயங்கள், சமரசமாகக்கூடிய விஷயங்கள், எந்த மக்களுக்காக நம்ம வந்து இந்த இயக்கத்தை தொடங்கணுமோ அந்த மக்களுக்கான கொள்கை நீக்கும் இருக்குது. இன்றைக்கும் அந்த ஒடுக்குமுறைகள் இருக்குது, இன்றைக்கும் அந்த சாதிய பிளவுகள் இருக்குது, இன்றைக்கும் வன்கொடுமை தாக்குதல் நடந்துக்கிட்டு இருக்குது. அப்போ அதுக்கு எதிராக விடாப்பிடியாக நம்ம செய்து ஒரு அரசியல் செய்ய முடியுமான்னா நீங்கள் அரசோட சமரசம் செய்யக்கூடிய ஒரு போக்கு. நம்ம ஆதரிக்கிற அந்த அரசு, திரும்ப நமக்கு சீட்டு கொடுக்க போகிற அந்த அரசு, இதை நம்ம பெருசாக வந்து சிக்கலுக்குள்ளே ஆக்கக்கூடாது, மோதலுக்குள்ளே கொண்டு வரக்கூடாது, நெருக்கடிக்குள்ளே ஆளாக்கக்கூடாது அப்படின்ற ஒரு முடிவே அவர் எடுக்க வேண்டிய நிர்பந்தம் அங்கே வருது. புரியுது. அதனால தான் நீங்கள் பஞ்சமி நிலத்தை 12 லட்சம் ஏக்கரை இன்ன வரைக்கும் மீட்க முடியாமல் உட்காந்துட்டு இருக்கிறீங்க. அதனால தான் உயர்நீதிமன்றத்தில் வந்து நீங்கள் போட்ட வழக்கை உயர்நீதிமன்றத்தில் அரசு தரப்பு வழக்கறிஞர்களிலும் இடஒதுக்கீடு கொண்டு வரணும். காரணம் அரசுடைய நிதி அதற்குள்ளே போகிறதால அந்த இடஒதுக்கீடு நீங்கள் நடைமுறைப்படுத்தணும்னு உச்சநீதிமன்றம் தீர்ப்பின் அடிப்படையில் நீங்கள் போட்ட வழக்கு அதுக்கு மாநில அரசு கொடுக்குது. இதுலேருந்து நாங்கள் இந்த இடஒதுக்கீடு கொள்கையில் இதில் நாங்கள் கடைபிடிக்க முடியாதுன்னு சொல்கிறது நீங்கள் ஏற்றுக்கக்கூடிய சூழ்நிலையில் அங்கே வருது. காரணம் சமரசம். நம்ம ஆதரித்த கட்சி, அதிகாரத்தில் இருக்கிற கட்சி, நாளைக்கு திரும்ப நமக்கு சீட்டு கொடுக்க போகிற கட்சி, இப்படின்ற சமரசத்துக்குள்ளே நீங்கள் வரீங்க.
அதனால இப்போ வந்து என்னன்னா உங்களுடைய நோக்கம் இருக்குது, லட்சியம் இருக்குதுல்ல, அடிபட்டு போய் எல்லாமே வந்து இந்த இனத்துக்காக வர வேண்டியதெல்லாம் வராமல் இருக்குது. ஒரு மட்டத்தோட தடுத்துக்கிறாங்க, கீழே வரைக்கும் வரல. அது பிற்படுத்தப்பட்ட மிக பிற்படுத்தப்பட்ட சமூகத்தில் இன்னும் சில மைனாரிட்டிலாம் இருக்காங்கல்ல சமூகத்தவர்கள், அது வரைக்கும் கூட போகலை அப்படின்ற எது மாதிரியான சிந்தனைகள் எல்லாமே அடிபட்டு போகுது. இப்போ அவர் அந்த கேட்ட கேள்விக்கு இடத்த சரியாக வந்து நிற்குதா? இல்ல அவரு அந்த சந்தேகம் வருகிறதா? முன்கூட்டியே ட்ரெயின் பண்ணி அனுப்பிச்சாங்களோன்ற அளவுக்கு அவர் சந்தேகம் அப்படிதான் நினைக்க தோணும். ஒரு பாமரன் அப்படிதான் நினைப்பான். என்னடா அவ்வளோ வேகமாக வந்தார், இந்த 12 லட்சம் ஏக்கரில் ஒன்றும் ஒரு 1000 ஏக்கர் மீட்கலை, இந்த உரிமையெல்லாம் ஒன்றும் கொண்டுட்டு வரல, அமைச்சரவையில் இந்த மக்களுக்கு உண்டான ஒரு அங்கீகாரம் ஒன்றும் கிடைக்கல, அரசு உச்ச பதவிகளில் வந்துட்டு நீதிமன்றத்தில் நீங்கள் அது வந்து கொடுத்து தான் ஆகணும். நீங்கள் அங்கே வந்து ஓவர் ரூல் பண்ணி ஒருத்தரை போட முடியாது. இந்த இடத்துல இன்றைக்கி மேயரை நீங்கள் உட்கார வைக்கணும், மேயரை உட்கார வச்சு தான் ஆகணும். சட்டம் சொல்லுது அது. இந்த இத்தனை இடத்துல இத்தனை இடம் நீங்கள் கொடுக்கணும். மாநகராட்சியில் இந்த இடத்துல சுழற்சி முறையில் இவங்களுக்கு இந்த முறை வந்திருக்குது, இனி கொடுத்ததாகணும். அடுத்த முறை இல்லை, வேற ஒருத்தர் வராங்க, ஏதோ ஒரு சமூகத்தை சேர்ந்தவங்க. அப்போ இதை தாண்டி நீ என்ன இது வரைக்கும் வாங்கியிருக்கிறார் அப்படின்னு பார்க்குறப்ப ஒன்றுமே வாங்கலையே. வழக்கு வாங்கியிருக்கிறாங்க, சிறை போனது நடந்திருக்கு அந்த சமூகத்து இளைஞர்கள். அவர் போனது இல்லையாம இது வரைக்கும் சிறைக்கே இல்லை. அதான் நான் சொல்ல வரேன். அப்போ இந்த மாதிரியான விஷயங்கள் வரும்போது இளைய தலைமுறை உட்காந்து ஒரு மீளாய்வு விவாதம் பண்ணும்போது இந்த சந்தேகம் வர செய்யுது இல்லையா? யார் இவர் வந்தார், இத்தனை ஆண்டுகளை என்ன கொடுத்தாரு, என்ன செஞ்சுருக்கிறாரு? புரியுது. அங்கங்கே வந்து வழக்கு வாங்கியிருக்கிறோம், சிறைக்கு போயிருக்கிறோம், உரிமைகள் எதனா வந்திருக்குதா, நமக்கு உண்டான அங்கீகாரம் வந்திருக்குதா, அமைச்சரவையில் இருக்குதா, மாவட்ட செயலாளர், இந்த கட்சியில் இவ்வளோ பேர் கட்சி சமூக நீதி பேசுகிற இந்த திமுக திராவிட மாடலில் எல்லாம் கழுவி ஊற்றின பிறகு ஒரு 10-5 வருஷமாக கழுவி ஊற்றின பிற்பாடு ஒருத்தரை போட்டிருக்காங்க. அப்போ இப்போ யாரோ ஒருத்தரை போட்டிருக்காங்க. அவங்களும் மற்ற மாவட்ட செயலாளர்கள் மாதிரி சுதந்திரமாக அந்த மாவட்டத்துக்கு அதிகாரம் எடுத்துரும். அங்கே ஒரு ஆதிக்க சமூகத்தின் கட்டுப்பாட்டில் அவர் எல்லாத்தையும் கேட்டு செய்யணும். அப்படி தான் இருந்துட்டு. அப்போ இது என்ன அவர் வந்து எங்கே இருக்கிறாரு, என்ன ஒன்றுமே இல்லை அப்படின்ற எண்ணம் எல்லாருக்கும் வருமா இல்லையா இளைஞர்களுக்கு? அந்த கேள்விக்கு அதுதான் பதிலாக நான் வைக்கிறேன். சரிங்க. தாமோதரன் ஒரு அண்ணன் கள்ளக்குறிச்சியிலிருந்து பாவம் ரொம்ப ஃபீல் பண்ணி அவருடைய மன வேதனையை உங்ககிட்ட பகிர்ந்துக்கிறாரு. என் குடும்பத்திலேயே இந்த பிரச்சனை இருக்குதுங்க, ஏன் இதுக்கு ஒரு தீர்வு சொல்லுங்க அப்படின்னு. அதுக்குன்னு குடும்ப விவகாரம் நினைச்சிடாதீங்க, அரசியல் சார்ந்ததுதான். இந்த சின்னத்துக்கு தான் ஓட்டு போடுவேன், வேற எந்த சின்னத்திலையும் இந்த கை வாக்கு செலுத்தாது என்பவர்களை எப்படி தமிழ் தேசியம் பக்கம் இழுப்பது? இது இந்த சின்னத்துல ஓட்டு போட்டாலும் ஜெயிக்க மாட்டாங்க அப்படின்னு ஒரு காரணம் வேற சொல்லிடுறாங்க. இது வந்து என்ன சொல்றது சொல்லுங்க அப்படின்ற மாதிரி கேக்குறாங்க. 67க்கு முன்னாடி வரைக்கும் இந்த சின்னத்துல ஓட்டு போட்டா ஜெயிக்க மாட்டாங்கன்ற எண்ணத்துல இருந்தது தான் திமுக. 52 தேர்தல் அவங்க கலந்துக்கல. அப்புறம் அது பிற்பாடு 57 தேர்தலில் வராங்க. ஒரு குறிப்பிட்ட அளவுக்கு எடுக்கிறாங்கன்னா அன்றைக்கி இருந்த அரசியல் சூழ்நிலை, இந்த காங்கிரஸ் மீது இருந்த மிகப்பெரிய ஒரு வெறுப்பு அரசியல், இந்த வெறுப்பு அரசியலை வளர்த்தே இவங்க கட்டமைச்சிக்கிட்டு இருந்த அந்த அரசியல் போக்கு, இதெல்லாம் சேர்ந்து அவங்களுக்கு கொஞ்சம் ஒரு சட்டமன்ற உறுப்பினர்கள்லாம் கொடுத்துக்கிட்டு இருந்தது. அதை ஒட்டி 67ல் ஒரு கூட்டணி அமைச்சிக்கிறாங்க. அது வரைக்கும் அந்த கட்சி அதிகாரத்தில் வரும்னு அவங்களுக்கே தெரியாது, நம்பிக்கை இல்லையே. நம்பிக்கையை நீங்கள் வைக்கணும். இந்த கட்சிக்கு ஓட்டு போட்டால் எப்படி வருவாங்க அப்படின்ற மாதிரியான அரசியல் நீங்கள் செய்யக்கூடாது. அடுத்தது காலங்காலமாக இதுக்கே தான் ஓட்டு போட்டுருப்பேன், அதை தாண்டி என் கை வேறு எதுக்கும் ஓட்டு போடாது அப்படின்ற மாதிரினால அந்த உடன்பிறப்பு ரத்தம் உடலுக்குள்ளே ஓடிட்டு இருக்குன்னு சொன்னவங்க 2009 பேருக்கு இந்த 30 லட்சம் பேர் இன்றைக்கி 35 லட்சம் பேருக்கு மேலே வாக்கு போட்டிருக்கிறாங்கல்ல, எல்லாம் மாற்றி போட்ட கை தான், எல்லாமே அங்கிருந்தவங்க தானே. எல்லாருமே புதுசாக இப்போ யாரும் வரல. இப்போ இதுக்கு மேலே வந்து ஓட்டு போடுறதுக்குள்ளாங்க இப்போ இந்த 15 ஆண்டில் வளர்ந்து இப்போ அடுத்த கட்ட ஓட்டு அரசியல் வரப்போதில்லை. அப்போ வரதில் ஒரு இளம் தலைமுறை வந்து முதன்முறையாக போடக்கூடியவர்கள் பொருத்தமாக இருக்குது. 20 ஆண்டு ஆயிடுச்சு. அப்போ 18 வயசை கடந்தவர்களுடைய ஒரு பெரிய கட்டமைப்பு ஓட்டுக்குள்ளே வருதுன்னா அவங்க புதுசாக போடலாம். மீதி அத்தனை பேரும் காலங்காலமாக அந்த கட்சிக்கு ஓட்டு அளிச்சுட்டு இருந்தவங்க தானே இன்னைக்கு இங்கே போட்டுட்டு இருக்கிறாங்க. அந்த சீமான் அவர்களே அங்கே 2009 அங்கே தானே ஓட்டு போட்டு இருந்தவர் தானே. அதனால முதல்ல அந்த நம்பிக்கையை நம்ம வந்து விடணும். மாறி இருக்குது, அதை நீங்கள் உள்வாங்கிக்கிட்டு அதுக்கேற்ற ஒரு அரசியலை நம்ம பண்ணணும். திரும்பி ஏன் இங்கே இத்தனை லட்சம் ஓட்டு இங்கே வந்திருக்குல்ல, திமுகவிலிருந்து அதிமுகவிலிருந்து ஓட்டு போட்டுட்டு இருந்த சமூகம் தான் இந்த ஓட்டை போட்டிருக்குது. அப்போ இது ஏன் ஒன்றும் பெருகாது? நாளைக்கு ஏன் அரசியல் மாறாது? இந்திய எதிர்ப்பு மாதிரி ஒரு பெரிய இனச்சிக்கலான பிரச்சனை திரும்ப இந்த மண்ணில் வராதா? அப்படி வரும்போது இது வந்து சாதகமாக மாற்றுமா மாறாதா? அதுக்குண்டான களத்தை நம்ம அமைச்சு வைக்கணுமா கூடாதா? நீண்ட கால திட்டத்தோட பயணி திமுக அப்படி இருந்ததால தானே இந்திய எதிர்ப்பு போராட்டத்தில் உள்ள நுழைஞ்சி பிடிச்சி அதிகாரத்தில் போய் உட்காந்துக்குச்சு. இல்லைன்னா 100 வருஷம் சொல்லு, இல்லைன்னா என்ன ஆகியிருக்கும்? அப்போ நீங்கள் ஒரு இந்த தளத்தை நீங்கள் வலுப்படுத்திக்கிட்டே இருங்க. விமர்சனம் வரும், அதை தாங்கி வலுப்படுத்திக்கிட்டே இருங்க. புரியுதுல? அப்போ வச்சுக்கிட்டு இருக்கப்போ ஒரு சூழ்நிலை நமக்கு வரும். ஏன் இந்த தமிழ் தேசியம் வந்து அதிகாரத்தில் உட்காரக்கூடாதா? அதுக்கு ஒரு சூழ்நிலை மாறும்போது எல்லாமும் மாறும் இல்லை.
காலம் அதுக்குன்னு ஒரு காலம் வந்து வச்சுக்கிட்டு இருக்கோம். புரியுது. சக்கரம் சுழலக்கூடியது தான், ஒரே இடத்துல இருந்துக்கிட்டே இருக்காது. அதுக்கு பேர் சக்கரம் இல்லை, சுழலக்கூடியது. ஒரு நேரத்தில் நம்ம கீழே இருக்கிற மேலே வந்தே தீர்வுன்ற எண்ணத்தில் நம்ம வச்சுக்கிட்டு அரசியல் பண்ணோம்னா நமக்கான இடம் வரும் கட்டாயம். அதனால் அவரை தம்பிக்கு என்ன பதில்னா, இது சாத்தியம் இல்லைன்னா நினைக்க வேணான்னு சொல்ல வரேன். புரிஞ்சுக்கிட்டேன். இந்த கேள்வியை மட்டும் நான் படிச்சிடறேன், ஏன்னா பதில் நீங்க கொடுத்துட்டீங்க. அதனால ஏன்னா இவர் 3வது தடவை இவர் எழுதியிருக்காரு, அவரை படிக்கவே இல்லைன்னு நினைச்சிக்க கூடாதுன்றதுக்காக. ஜெய் என்னன்னா, அதான் திருமாவர்களை பத்தி தான் கேட்டிருக்காரு. அவர் செஞ்சுட்டு இருக்கிற அரசியல் சுயநல அரசியலாக இருக்குது, உங்களுடைய கருத்தை சொல்லுங்க, அவருடைய சமரசங்கள்லாம் ஏற்புடையதா அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தீங்க. ஐயா அவர்கள் கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி தான் பதில் சொல்லியிருந்தாருன்னு நான் நினைக்கிறேன். உங்க பதில் கிடைச்சிருக்கும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். நம்ம நேரடியாக அடுத்த கேள்விக்கு போயிடலாங்க. ஐயா, இது வந்து இந்த ஒரு வாரமா நம்ம எப்படி 2-3 விஷயங்கள் இந்த ஒரு வாரமா பஞ்சாயத்து போயிட்டு இருந்துச்சு, அந்த மாதிரி இது ஒரு நேஷனல் லெவல் பஞ்சாயத்து. ஐயா 2 பேருக்கும் வணக்கம். என்ன அண்ணன் சொல்லியிருக்காரு, அப்ப எனக்கு தம்பியா கூட இருக்கலாம். கோபாலகிருஷ்ணன் ராமநாதபுரத்திலிருந்து. ஒரே நாடு ஒரே தேர்தல் அமல்படுத்தப்பட்டால் நம் தமிழ் தேசிய அரசியல் பாதிக்க வாய்ப்பு இருக்கிறதா? இதை பத்தி ஒரு விளக்கம் கேட்கறாங்க. இதை சுத்தி வந்த எல்லா கேள்விகளையுமே நான் கேட்டுறேன். இன்னொருத்தர் என்ன கேட்டிருக்காருன்னா, இது ஏற்கனவே இருந்த முறை தானே, இதுல என்ன சிக்கல் வந்துட்டு போகுது அப்படின்னு சொல்லி ஒருத்தர் கேட்டிருக்காரு. இன்னொருத்தர் இன்னொரு மாதிரி கேட்டிருக்காரு, ஒருவேளை இந்த தேர்தல் இந்த மாதிரி வருது அப்படின்னா பிரதமரும் முதலமைச்சரும் தேர்ந்தெடுத்துறாங்கன்னா, ஒருவேளை பிரதமரோ முதலமைச்சரோ கெடு வாய்ப்பாக இறந்து விட்டால் எப்படி அந்த ஒரு குறிப்பிட்ட தொகுதிக்கு மட்டும் தேர்தல் வருமா, இல்ல அந்த நாட்டுக்கே அல்லது அந்த மாநிலத்துக்கே தேர்தல் வருமா? இப்படிலாம் கேட்டிருக்காங்க. தமிழ் தேசியத்துக்கு நல்லதா? ஏற்கனவே இருந்தது தானே, இதுல என்ன தப்பு? அடுத்து 3வது கேள்வி சொல்லுங்க. இல்ல, தமிழ் தேசியத்துக்குன்னு இல்லை, எல்லா அரசியல் கட்சிகளுக்கும் வர பொதுவான சிக்கல் தான் தமிழ் தேசிய ஓட்டு அரசியல் கட்சிக்கும் வரும், அதுல மாற்று கருத்து இல்லை. ஆனா ஒரே நாடு ஒரே தேர்தல் அப்படின்னா நாடு ஒன்று தான். ஏன் அந்த கேள்வி திரும்ப உங்களுக்கே சந்தேகம் வந்துடுச்சான்னு தெரியல. இந்த பாஜக கோஷ்டிங்களுக்கு ஒரே நாடு, இங்க நாங்க யார் 10 நாடுன்னு சொல்லிட்டு இருக்கிறோம், உனக்கு ஏன் அந்த சிந்தனை வருது? முதல்ல இது ஒரு நாடு தான், உங்களை விட தீவிரமாக இங்க எல்லாரும் சேர்ந்து சொல்லிட்டு இருக்கிறது ஒரு நாடு தான், நீங்க விற்காத வரைக்கும். கரெக்டா? ஒரே நாடு ஒரே நாடு, நீ ஏன் அதை திரும்ப சொல்ற? ஒரே நாடு தான், அது ஒன்றும் இல்லை. ஆனால் ஒரே தேர்தல் இருந்ததுன்னா இருந்தது. எப்படி அது கலைக்கப்பட்டது, அது எப்படி சீர்குலைஞ்சது அப்படின்னா, காங்கிரஸ் ஒரு காலகட்டத்தில் வெறி கொண்டு அலைஞ்சது. எதுக்கு? எல்லாத்துக்கும் தான். ஆட்சிகளை பிடிக்கலையா, ஒன்று 365 நினைக்கிறேன், அந்த சட்டப்பிரிவை 360 நினைக்கிறேன், அந்த சட்டப்பிரிவை சொல்லி உடனே ஆட்சி டிஸ்மிஸ். இப்படின்னு உடனே அங்கே ஆட்சி கலைக்கப்படுது. 2 வருஷத்துல 3 வருஷத்துல கலைக்கப்பட்ட உடனே வேற வழியில் இடைத்தேர்தல். அப்போ அதுக்கு முன்னாடி வரைக்கும் ஒரே நேரத்தில் நாடாளுமன்ற சட்டமன்ற தேர்தல் நடந்தது. நான் சிறு புள்ளியாக இருக்கிறப்ப அந்த மாதிரி நடந்திருக்குது. நான் அப்போல்லாம் கோஷம் ஓட்டுன்னு போயிருக்கிறேன், கட்சி கொடியெல்லாம் பிடிச்சிக்கிட்டு போயிருக்கிறேன். அப்போ பார்த்தீங்கன்னா இங்கே சட்டமன்றத்துக்கு நாடாளுமன்றத்துக்குமாக எல்லாம் நடந்திருக்குது. நடக்காமலாம் இல்லை. எப்போ நடந்ததுன்னா உங்களுக்கு 75 பிறகு 80 அந்த காலகட்டத்துக்கு பிறகு, அதுக்கு பிறகு நிறைய இந்த ஆட்சி மாற்றங்கள் அங்கங்கே மாநில அரசுகளை கலைக்க ஆரம்பித்த பிறகு, வேறு காரணங்களுக்காக கவிழ்க்க ஆரம்பித்த பிறகு, அங்கே இடைத்தேர்தல் வந்த பிற்பாடு தான் இதுக்கு ஒரு தேர்தல் அதுக்கு ஒரு தேர்தல் அப்படின்னு போக அப்படியே கலைஞ்சி இப்படி வந்து. ஆக இதனுடைய சூத்திரதாரி முதல்ல ஐயா நம்ம மதிப்புக்குரிய ஜவஹர்லால் நேருவா? அது இல்லை, நம்ம இந்திரா காந்தி காலகட்டம். அந்த பிறகு அதுக்கு முன்னாடி வந்துட்டு இருந்தது, ஒழுங்கா இருந்துட்டு இருந்தது. அதே காங்கிரஸ் பீரியட்லேயே நல்லா வந்துட்டு இருந்துச்சு. ஒரு கட்டத்துக்கு பிறகு இந்த மாதிரி மாறுது. சூத்திரதாரி இவர்கள் தான், நடக்காமலாம் இல்லை. அது இப்போ ஏன் இல்லை இது ஒரே நேரத்தில் நடந்தாக்கா ஏன் சிக்கலாகும் அப்படின்னாக்கா, அது ஏன் சொல்கிறாங்கன்னு எனக்கு தெரியல. நடந்தால் அப்போ என்ன போயிட போகுது? இதுக்கு முன்னாடி நடந்திருக்குது, நான் சொல்லலை. அதை ஐயா கலைஞர் சொல்லி வச்சுட்டு போய்க்கிறாரு, நெஞ்சிக்கு நீதியில எழுதி வச்சிருக்கிறாரு. அப்படி வரீங்க? ஆமா, நான் சொன்னதானே உங்களுக்கு என்ன நீ சங்கி அப்படின்னு சொல்லுவீங்க. அவங்க பொருளே எடுத்து புரியுதுல, நான் சொன்னதானே நீ சங்கி அப்படின்னு சொல்லுவீங்க. ஐயா கலைஞர் இதை ஆதரிச்சு பொருளாதார செலவு, நேரம் விரயமாகிறது, மேன் பவர் பல மடங்கு இதுவாகுது. அதனால இப்படி எல்லா சிக்கலும் கருத்தில் கொண்டு ஒரே நாடு ஒரே தேர்தல் என்பதுதான் சரியாக இருக்கும். ஒரே நேரத்தில் தேர்தலை முடிச்சிடலாம் நீங்க. அப்போ அதுக்கேற்ற மாதிரி சில திட்டங்களை வகுக்கணும். இப்போ இன்றைக்கி நிறைய காலம் மாறி போச்சு, டிஜிட்டல் முறையெல்லாம் வந்திருக்குது, ஒரு பிரச்சனையும் இல்லைன்னு. உங்களுக்கு இங்கே மாநில அரசே 7 முறை நடத்துகிறீங்க, துப்பு இல்லை உங்களுக்கு ஒரே நேரத்தில் நடத்த. நீ தேசிய அளவில் ஒரே நேரத்தில் நடத்துறீவியா அப்படின்னா அதுக்கான காலகட்ட சூழ்நிலை அது வேறு அரசியலாக இருந்தது. இங்கே சிலதெல்லாம் குறி வச்சு செதைச்சி இந்த மாதிரி இந்த இடத்துல இந்த ஸ்டேட்டில் இந்த கவர்மெண்ட் மேலே வந்துச்சு அப்படின்னு சொல்கிறப்ப இங்கே ஒரு மனநிலை மாறும் இல்லை. ஆமாம், அப்போ அது அப்போ அதுக்கே போட்டுரும் அப்படின்னு மாறுவான்ல கொஞ்சம் பேர். அந்த ஒரு சூழ்நிலைக்காக இங்கே பண்ணுறாங்க. எல்லாமே வேணாம், ஒட்டுமொத்தமாக ஒரே தேர்தல்னு வைக்கிறப்ப சாத்தியப்படும், முடியாதெல்லாம் ஒன்றும் கிடையாது. அதில் ஒரு சிக்கல் இருக்குங்களே, இது என்னுடைய தனிப்பட்ட சந்தேகமாக கூட எடுத்துக்கலாம். கேளுங்க.
மாநிலம் சார்ந்த பிரச்சனைங்கிறது வேற, நாடு சார்ந்த பிரச்சனை இருந்து வேற. நம்முடைய மக்கள் ரொம்ப தெளிவானவர்கள் தான். ஒரு உதாரணத்துக்கு சொல்லணும் அப்படின்னா, பாஜக வரக்கூடாது அப்படின்னு சொல்லி தமிழ்நாடு மக்கள் முடிவு எடுக்கிறாங்க. 2019 தேர்தல் நான் நினைக்கிறேன். எல்லாருமே பாஜகவுக்கு எதிராக தான் வாக்கு செலுத்துறாங்க திமுக கூட்டணிக்கு. ஆனா அங்க இடைத்தேர்தல் ஒரு 11 தொகுதிகளே இது நடக்குது. அதுல பாத்தீங்கன்னா அதிமுகவுக்கு ஓட்டு போட்டு அதிமுக ஆட்சி தொடரட்டும்னு சொல்லி ஓட்டு போடுறாங்க. அப்போ மாநிலம் சார்ந்து அவங்களுடைய பார்வை வேறையா இருக்குது, இந்திய அளவுல அவங்களுடைய பார்வை வேறையா இருக்குது. அதுதான் இதை குழப்பி இவங்க இதை கன்வின்ஸ் பண்ணி ஒரே கட்சிக்கு ரெண்டுக்கும் சேர்த்து ஓட்டு போட்டு போற மாதிரி இவங்க பண்றதுக்காக தான். ஏன்னா இப்போ பிரச்சாரத்துக்கு போறீங்க, ஒரு உதாரணத்துக்கு பிரச்சாரத்துக்கு போறீங்க, நீங்க ஒரு சட்டமன்ற தொகுதி சார்ந்து நீங்க பேச வேண்டியதா இருக்குமா, நாடாளுமன்ற தொகுதி சார்ந்து பேச வேண்டியதா இருக்குமா? இது பேர்டனா ஆகாதா, கன்ஃபியூஸ் ஆகாது? இல்ல அப்படி ஆகாது. இதுக்கு முன்னாடி காலகட்டத்தில் அப்படிதான் பேசி ஓட்டு அரசியல் நடந்திருக்குது. இப்ப இங்க வந்தீங்கன்னாக்கா இங்க பாஜக வேணுமா திமுக வேணுமா அதிமுக வேணுமா தான் பார்ப்பான். நம்ம ஆட்கள் தெளிவா தெரிஞ்சுதான் இதுக்கு முன்னாடி வாக்களிச்சுக்கிறாங்க, தெரியாமலாம் இல்லை. அப்ப மாநில அரசு யாருக்கிட்ட இருக்குன்னு ஒரு முடிவு எடுப்பான். சரி இங்க பாஜக வந்துட போகுதுன்னு நினைக்கிறேன்ல, மற்ற இடத்துல காங்கிரஸ் எல்லாம் ஆண்டுகிட்டு இருக்குல்ல, அவன் அந்த மாநிலத்துல காங்கிரஸ் வரணும் தானே முடிவு எடுப்பான். புரியுதுங்க. அப்ப அங்கேயும் நீங்க அந்த அரசியலை பார்க்கணும் இல்ல. அதனால நாடு முழுக்க ஒரே தேர்தல் வச்சு பிரச்சாரம் பண்ணுங்க, பார்ப்போம், ஒரு முறை பார்ப்போம், செலவு மிச்சமாகட்டும், நாட்டுக்கு என்னதான் வருதுன்னு பாத்துருமே அப்படின்றது இருக்குல்ல. இது நான் சொல்லல, எவ்வளவு கருணாநிதி சொன்னதை நான் சொல்ல வரேன். மரியாதையில அப்ப அப்பா சொன்னதை நீங்க மறுக்கிறீங்களா? தந்தை சொன்னதை ஏற்கனவே நீங்க மறுத்துட்டீங்க நிறைய. அந்த தந்தை சொன்னதை, ஈவேரா சொன்னதை நிறைய மறுத்துக்கிட்டு இருக்கீங்க. அப்பா சொன்னதும் மறுக்கிறீங்களா அப்படின்னு நமக்கு ஒரு திருப்பி கேள்வி உங்ககிட்ட வைக்கிறோம். புரியுதுங்க. நீங்க நாங்க என்ன சொன்னா எங்களை சங்கின்னு சொல்லுவீங்க. இப்ப நீங்க உங்க தந்தையார் சொன்னதை வச்சுக்கிட்டு நான் சொல்ல வரேன், நடந்தாலும் என்ன அப்படின்னு நான் கேள்வி வைக்கிறேன், அதுக்கு பதில் நம்ம சொல்லுவோம். கருணாநிதி தெரியாமல் அறியாமல் இது இல்லாம பேசிட்டாரா அப்படின்னு நீங்க ஒத்துக்குங்க. அப்படி சொல்லணும்னா பல விஷயங்கள் சொல்லலாமே. 92வது வயசுலயே அவர் சண்டாளத்தனத்தை அப்படின்னு சொல்லி எழுதிட்டு போயிட்டாரு. இப்ப சீமான் அவர்கள் சண்டாளன்னு சொல்லிட்டாருன்னு சொல்லி ஒரு சமூகத்தை இழிவுபடுத்துறதா போச்சுன்னு சொன்னாங்க. அப்போ உங்க அப்பாவே சொல்லிட்டு தானே போயிருக்காருன்னு போது பதில் இல்ல. 2 முறை அந்த வார்த்தையை பயன்படுத்திட்டேன், பாத்துக்க வழக்கு வந்திருப்போம். ஐயா 2 தடவையும் பாருங்க, ஒண்ணு ஐயா கருணாநிதி சொன்னாருன்னு சொன்னேன், இன்னொன்னு சீமான் அண்ணன் சொன்னாருன்னு சொன்னேன். எனக்கு அப்படின்னா என்னான்னு கூட தெரியாது, நீங்க வேற கம்முன்றீங்கயா. அடுத்த கேள்விக்குள்ள போயிடலாம். பிரபாகர் கேட்டிருக்காரு, வணக்கம் சகோதரா, என்னை பார்த்து கேக்குறாரு, என்ன ஊர்ல இருந்து கேக்குறாரு, போடல ஊர் பேரை மறைச்சிட்டாரு, ஆனா வெளிநாட்டுல இருந்து தான் கேக்குறாருன்னு நல்லா புரிஞ்சிக்க முடியுது. அதாவது பேரை சேர்த்து சொன்னீங்கன்னா நல்லா இருக்கும். சொல்றேனே, தமிழ் தேசிய அரசியலை கருத்தியலாக எதிர்கொள்ளாமல் தினமும் அவதூறு, ஆபாசம், கேலி, கிண்டல், தனிமனித தாக்குதல், மார்பிங் இப்படி எல்லாம் பண்ணிட்டு இருக்காங்கல்ல. இது மேலாம் உங்களால சட்டப்படி நடவடிக்கை எடுக்கவே முடியாதா? தமிழ் தேசியவாதிகளாலேயோ அல்லது நாம் தமிழராலேயோ உங்ககிட்ட அந்த வழக்கறிஞர் அந்த இது அடுத்த கட்டத்துக்கு கொண்டு போய் உங்களால அது மூலமா உங்களுடைய இதை பெற முடியாதா, நீதியை பெற முடியாதா? இல்ல உங்க நாட்டு சட்டத்திட்டத்துல இதுக்கெல்லாம் இடம் இல்லையா, இல்ல இது யாரும் முயற்சிக்கிறதே இல்லையான்னு சொல்லி சந்தேகமா ஆச்சரியமா கேக்குறாரு. ஏன் உங்க நாட்டுல இதெல்லாம் பண்ண முடியாதா அப்படின்னு கேக்குறாரு. நல்ல கேள்விதான். அவரு என்னன்னா இங்க பண்ணோம்னா புகார் கொடுத்தோம்னா முதல்ல அதை எடுத்து கிடப்புல போட்டுருவாங்க. நமக்கு எதிரானா அடுத்த ஒரு 12 மணி நேரத்துக்குள்ளார எல்லாம் முடிஞ்சு உள்ள சிறையில் இருக்கிற மாதிரி ஏற்பாடு பண்ணுவாங்க. 6 மணி நேரத்துக்குள்ளார நம்ம தரப்புல இருந்து புகார் கொடுத்து அதை எடுத்து கிடப்பில் போட்டு அப்புறம் பார்க்கலாம் போன்னுவாங்க. உதாரணத்துக்கு பலமுறை நம்ம இங்கே பேசிட்டோம். அவங்களுக்கு வேண்டப்பட்ட யூடியூபர்கள் எவ்வளோலாம் பேசிட்டு இருக்கிறாங்க, எவ்வளோ அவதூறாக, எவ்வளோ மோசமாக, எவ்வளோ மட்டமாக பேசுகிறாங்க. ஒரு வழக்கு கூட இல்லை. ஆனால் இந்த பக்கத்தில் எதனா பேசாத விஷயத்த பேசுனதா எழுதுனதா சொல்லி சில பேர் பேசியிருக்கலாம். ஆனால் பாஞ்சு போய் உடனே போட்டு ஆபாசத்தை பேசிட்டாங்க, அவதூறை பேசிட்டாங்க, பொய்யை பேசிட்டாங்கன்னு கைது பண்ணி உள்ளே வைக்கிறீங்க. இது ஒன்று இருக்குது. சரி, நான் பேசியதை எடுத்து போட்டு இப்படிலாம் பண்ணுறப்ப அவதூறு பேசும்போது ஏன் வழக்கு போடக்கூடாதுன்னா போடலாம். உண்மையிலே எனக்கு 2-3 கிரவுண்டு கிடைச்சிது போகிறதுக்கு. பொருளாதார சிக்கல் எனக்கு, நான் போய் யாருக்கிட்டையும் நின்று அந்த கட்சி சார்ந்து உதவி கேட்டு நான் போடக்கூடாதுன்னு நான் விட்டுட்டேன். நான் என்கிட்ட காசு இருக்கிறப்ப கட்டாயம் போடுவேன். நான் இப்போ கட்சி சார்பாக ஏன் போடலை அப்படின்னு கேட்டாக்கா அந்த நாம் தமிழர் கட்சி கேட்குறாங்க, அது அவங்கள தான் கேட்கணும். புரியுதுல, நம்ம சொன்னாங்க நிறைய போட்டிருக்காங்க, நடவடிக்கை எடுக்க நிறைய கொடுத்துக்கிட்டு இருக்கு. அதான் சொன்ன வந்தேன், அவங்க தான் கேட்கணும். போட்டிருக்காங்க, நடவடிக்கை இல்லை. திரும்ப அடுத்த கட்டம் என்ன, ஒரு அழுத்தம் கொடுத்து ஒரு முறை நீங்கள் அதில் ஒரு முறை பண்ணிட்டீங்கன்னாக்கா, சிக்கலுக்குள்ள கொண்டு வந்தீங்கன்னாக்கா ஒரு அச்சம் வருமா இல்லையா? சமீபத்துல திருநெல்வேலியில ஒரு நபர் திமுக மேடையில பேசுனது என்னது, அனாத நாயே, கத்தி பேசினா நாங்க கத்தியோட தாண்டா பேசுவோம், ஒண்ணுமே இல்லையா? ஒருத்தனை கூட என்ன வழக்கு கொடுத்தாங்க, புகார் கொடுத்தாங்க, என்ன நடந்துச்சு? அது எதுக்கு சொல்ல வரேன்னா, இங்க ஆபாசம், அருவருப்பு, இந்த அரசியலின் பிறப்பிடமே அவங்களுக்கு கடமை கண்ணியம் கட்டுப்பாடாக மாறி போச்சு. புரியுதில்ல?
எந்த ஒரு எதிர்க்கட்சி மீதும் நியாயமான ஒரு விமர்சனத்தை வச்சு அரசியல் செய்ததாக அவர்களுக்கு வரலாறே இல்லை. தொடக்கத்திலிருந்து அவங்களுடைய விஷயங்கள் என்னன்னாக்கா அவதூறும் அவமரியாதையும் ஆபாசத்தையும் தனிநபர் தாக்குதலும்ன்றது தான் எங்களுக்கு 3 கட்டளையாக எனக்கு எங்கள் பெரியவர் சொல்லிட்டு போயிருக்கிறாரு. கடமை, கண்ணியம், கட்டுப்பாடு. அதனால் எங்களுடைய கட்டுப்பாடுலாம் என்னன்னாக்கா அவதூறை பேசுவது, எங்களுடைய கண்ணியம்னா என்னன்னாக்கா ஆபாசத்தை அள்ளி விடுறது, ஒருத்தருடைய பர்சனல் விஷயத்தையே பற்றி பேசி கொண்டுட்டு வர்றது. இப்படி தான் எங்களுக்கு இதுதான் அவங்க பேசிக்கிட்டு இருப்பாங்க. இந்த வழக்கு கொடுத்துருக்காங்களே இந்த தரப்புலேருந்து ஏதாவது வழக்கு நடவடிக்கை எடுத்துருக்குதுன்னா இல்லை. அப்போ நம்ம தரப்பில் இருக்கிறவங்க எவ்வளோ அவதூறாக பேசினாலும் மக்கள் கேட்டுக்கிட்டு இருக்கணும். எதிர் தரப்புலேருந்து பேசினா மட்டும் நாங்கள் உடனே பாஞ்சு உடனே கைது பண்ணும் அப்படின்ற மாதிரி இங்கே ஒரு அரசு இருக்குதுன்றப்ப அது ஒரு ஜனநாயகத்துக்கான அரசு இல்லையங்க. அதான் ஒரு சார்பு அரசியல் தானே பேர். புரியுதுங்க. மக்களுக்கான அரசியல் இல்லை. இது எல்லா மக்களையும் காதில் விழக்கூடிய விஷயம். நான் ஏன் கண்டதையும் காதில் வாங்கணும் அப்படின்ற ஒரு சாமானியனுக்கு வரக்கூடிய ஒரு வெறுப்புக்கு அரசு தானே பதில் சொல்லி ஆகணும். அப்போ இதெல்லாம் தவறு. ஒரு நாகரிகமான விமர்சனத்தை நோக்கி யார் வந்தாலும் அதை ஆதரிப்போம். அவதூறுகளை எடுத்து பேசக்கூடிய விஷயங்களுக்கு அரசியல்வாதிகளும் ஒருத்தன் ஆபாசமாக பேசிக்கிட்டு இருப்பான். அவனுடைய சேனலுக்கு எல்லாம் போய் நிற்கிறாங்க கும்பலா. எந்த சாபக்கேடு, சிவப்பு துண்டு வேற இதில் எவ்வளோ கேவலமாக இருக்குது, இவ்வளோ வெக்கக்கேடாக இருக்குது. புரியுதுங்க. இதில் நேர்மை, நீதி, நியாயம் சொன்ன பல அதிகாரிகளுக்கு கூட ரொம்ப நொந்து போயிட்டு நான் என்னடா நான்லாம் எதுக்கு இந்த ஜேர்னலிஸ்டில் இத்தனை வருஷமாக இருந்துட்டு இருக்கணும், வெக்கக்கேடு அப்படின்ற மாதிரி ஆகிப்போச்சு. நான் சொல்கிறேன், இத்தனை பேர் போய் நிற்கிறீங்களே, உங்களுக்கு என்ன வெக்கமா இல்லை? கொஞ்சம் எதை பற்றி பேசிக்கிட்டு இருக்கிறான் அவன்? இது வரைக்கும் முழுக்க அவதூறு, ஆபாசம், குறிப்பாக ஒரு கட்சி மேலே வன்மம். இதுக்கு போய் நம்ம நிற்கலாமான்னா இது எவ்வளோ கேவலமான ஒரு விஷயம். புரியுதில்ல? அப்போ அதே சாயலில் ஒருத்தன் இங்கே உட்காந்துக்கிட்டு, யாரையும் ஒருத்தன் உட்காந்துக்கிட்டு உங்கள் தரப்பில் ஒவ்வொருத்தனுடைய பின்னணி, அவ கூட தொடர்பு, இவ கூட தொடர்பு 4 ஸ்டோரி இந்த பக்கம் பண்ணி போட்டால் நீங்கள் தாங்குவீங்களா இல்லை விடுவீங்களா? விட மாட்டீங்களா? அதே போல் தானே நீங்கள் செய்யணும். இங்கே மட்டும் அவனை தட்டி கொடுத்து அவனுக்கு ஒன்று விருதெல்லாம் கொடுத்து அவனை புகழ்ந்து மேலே கொண்டு வச்சுக்கிட்டு பக்க மடியில் உட்காந்து வச்சுக்கிட்டு போலீஸ் பாதுகாப்பு வேறு சாக்கடிக்கு கொடுத்துக்கிட்டு சொல்லுங்கள். புரியுது. அப்போ அதெல்லாம் சரிங்க. இந்த பக்கத்தில் ஒருத்தர் அதே மாதிரி துணிஞ்சி நீங்கள் வழக்கு போட்டாலும் போடுங்கன்னு தினசரி ஒரு ஆபாசம் உள்ளபடி உங்கள் தரப்பில் ஒருத்தர் எடுத்து போடுறான்னு வச்சுக்கோங்க, அனுமதிச்சுட்டு இருப்பீங்களா? அதுக்கு போய் ஆதரவு தெரிவிச்சிட்டிங்கனாக்கா தெரிவித்து நிற்கிறவங்களையும் நீங்கள் விட்டு வைப்பீங்களா? எங்கே இருக்குது? முதல்ல நம்மக்கிட்ட ஒரு சுய இது இருக்கணும். அதை ஒட்டி எல்லாரையும் விமர்சனம் பண்ணுற ஒரு போக்கு இருக்கணும் இல்லை? அதுதான் தம்பிக்கு சொல்லக்கூடிய பதில். புரியுதுங்க. இது எனக்கே இந்த கேள்வி ரொம்ப ஆர்வமான ஒரு கேள்வியா இருக்குது. பதில் சொல்லுங்க, நானும் தெரிஞ்சுக்கணும்னு ஆசைப்படுறேன். இந்திய மக்களாட்சி வரலாற்றில் வெங்கடேசன் கேட்டிருக்காரு, இந்திய மக்களாட்சி வரலாற்றில் கொள்கை நெறி தவறாமல் தனித்து நின்று ஆட்சிக்கு வந்த கட்சிகள் உண்டா? வரலாறுலயே நாம் தமிழர் இப்ப மாதிரி கூட்டணி இல்லாம கொள்கை நெறி தவறாம தனியாவே போட்டிட்டு ஜெயிச்சு ஆட்சிக்கு வந்த மாதிரி ஏதாச்சும் வரலாறு இருக்கா அப்படின்னா ஏதாச்சும் இருக்கு அப்படின்னா ஏவை அப்படின்ற மாதிரி கேட்டிருக்காருங்க. சமீபமா கிடையாது. அதுங்களுக்கு தொடக்க காலத்துல சுதந்திரத்துக்கு பிறகு வந்த சில காலகட்டங்கள்ல சில மாநிலங்கள்ல அந்த மாதிரி தனிச்சு சில கட்சிகள் அதிகாரத்தில் இருந்ததுக்கு தேசிய கட்சி காங்கிரஸ்லேருந்து நிறைய இருந்திருக்குது. உங்களுக்கு மேற்கு வங்கத்தில் அந்த மாதிரி நடந்திருக்குது. பழைய மாநிலங்களில் அந்த மாதிரி இருந்திருக்குது, இல்லாமல்லாம் இல்லை. காலப்போக்கில் அவர்களுடைய அந்த மக்கள்கிட்ட எப்படிலாம் நடந்துக்கிறாங்க, சொன்ன வாக்குறுதிகளை எப்படிலாம் மீறி இருக்கிறாங்க, அதை விட்டுட்டு எப்படி ஊழல் முறைகேடுன்னு வரும்போது அவங்க கொஞ்சம் கொஞ்சமாக செல்வாக்கு குறைந்து கூட்டணி விட்டால் வேறு வழியில் என்ற நிலைக்கு போகிற ஒரு அரசியல் இருக்குது. அப்போ மக்கள் ஒரு வாய்ப்பில்லை என்பதால தான் அந்த அரசியலுக்குள்ளே இருந்துக்கிட்டு இருக்கிறாங்க. இப்போ மாற்று அரசியல்னு வந்த உடனே ஏன் இந்த பக்கம் 8% வாக்கு ஒரு கட்சிக்கு மாநிலத்தில் எப்படி வந்தது? பணம் இல்லை, பெரிய அளவில் படைபலம் இல்லை. உங்களை போல எங்களை போல இருக்கக்கூடிய எல்லாம் சொந்தம் அவங்க காசை போட்டு அவங்க பெட்ரோல் போட்டுக்கின்னு யாரும் வண்டியில் பிரியாணி வைக்காம தண்ணி பாட்டில் வைக்காம அவங்க சொந்த காசில் தண்ணி வாங்கி குடிக்கிற தண்ணி நான் சொல்றது போயிட்டு அந்த மீட்டிங்கில் லட்சக்கணக்கில் கலந்துக்கிட்டு இடத்துல சுத்தம் பண்ணி எடுத்து வெளியில எல்லாம் போட்டு நீட்டாக ஒரு பெரிய அளவில் சாக்கு பையில குப்பைகளை கட்டி போட்டுட்டு அந்த கிரவுண்டை காலி பண்ணிட்டு வர அளவுக்கு ஒரு அரசியல் அங்கே மாறி இருக்குது. எப்படி மாறிச்சு? எந்த நம்பிக்கையில் லட்சம் பேர் வந்தாங்க. ஆக சரியான ஒரு நபர் வருகிறார் என்றால் மக்களை ஆதரிப்பாங்க. அந்த சரியான நபர்களாக சரியான கட்சியாக நம்ம இருக்கிறோமா அப்படின்றத நம்ம தான் முடிவு பண்ணுறோம். அது எந்த ஒரு கட்சியாக இருந்தாலும் சரி. அதை அவங்கள பார்த்துக்கிட்டே இருப்பாங்க. அடைச்சின்னு ஒரு வெறுப்பு போச்சுன்னா மாற்றிடுவாங்க, சரியில்லைப்பா அப்படின்னு மாற்றிடுவாங்க. ஆனால் நீங்கள் சரியாக இருக்குன்னு முடிவு பண்ணி கொண்டுட்டு தொடர்ச்சி அந்த பாதையிலேருந்து தவறாமல் போயிட்டே இருக்கிறீங்கன்னாக்கா சர்க்கிள் இல்லாமல் கட்டாயம் உங்களை கொண்டாடுவாங்க. கொண்டாடி கொண்டு மேலே வைப்பாங்க தனித்த கட்சியாகவே. அது நடக்கிறதுக்கு 100% வாய்ப்பு இருக்குது. அப்படி ஒன்றுலாம் இல்லாமலாம் இல்லை. வரலாறும் நீங்கள் இல்லாதான் எதுக்கு எடுத்தாலும் காசு கொடுத்து ஓட்டு கட்டுற காசு கொடுத்து ஓட்டு கேட்டாங்கன்னா கருணாநிதி அந்த கும்பல்கிட்ட இருக்கிற காசுக்கு எந்த காலகட்டத்திலையும் சரி
அதிமுக ஒரு எதிர்க்கட்சியே இல்லாத அளவுக்கு இவங்களே பணத்தை கொடுத்து உட்காந்துருக்கலாம். நிச்சயமா. ஆனால் மக்கள் ஏன் திரும்ப தோக்கடிக்கிறாங்க? அதிமுக கிட்ட இருக்கிற பணம் பலம் அந்த கட்சி அவங்களெல்லாம் எடுத்து செலவு பண்ணுற விஷயத்துக்கு திமுக இல்லாதவே பண்ணிட்டு இருக்கலாம். அவங்களே அதிகாரத்தில், ஏன்னா பணம் தானே, மக்கள் காசு கொடுத்தா ஓட்டு போட்ட போகிறோம் இருந்திருக்கணும் இல்லை? ஏன் அதுவும் பல முறை விழுந்திருக்கிறது? ஆக பணம்னு ஒரு அரசியல் முடிவு பண்ணுறதா இருந்தாலும் மக்கள் தான் முடிவு பண்ணுறாங்க. நீ பணம் கொடுக்குறேன், வாங்கிக்கிறோம், தோக்கடிக்கிறேன், நீ சரியில்லை அப்படின்றாங்கல்ல. அப்போ நமக்கு சரியானது எது இல்லை அப்படின்றத மக்கள் பார்க்க தொடங்கிட்டு இருக்கிறாங்க. அந்த அடிப்படையில் தான் இவ்வளோ ஆதரவு. இந்த பக்கம் ஒரு சின்ன கட்சிக்கு, நாம் தமிழர் கட்சிக்கு பணபலமே இல்லை. சாதி சொல்லி ஓட்டு கேட்க மாட்டேன், பணத்தை சொல்லி நன்கொடை அது இதுன்னு சொல்லி ஓட்டு கேட்க மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டே ஓட்டு அரசியலில் வந்திருக்குது இல்லை? எப்படி சாத்தியமாச்சு? விரிவா பேசுவோம்யா. அடுத்த நிகழ்ச்சியில் சந்திப்போம். கட்டாயம். நன்றிங்கய்யா. உங்களுடைய கேள்விகளை இன்னொரு முறை கூட நான் சொல்லி ஊர் பேரோட அனுப்புங்க. ஆமா, உங்க பேரு அதோட அனுப்புங்க. வணக்கம் தம்பி. நன்றி. வணக்கம். நன்றிங்க. பாமர மக்கள் தொடங்கி திரைத்துறை, அரசியல் துறை பிரபலங்களுக்கு எல்லாம் சிகிச்சை அளித்த புகழ்பெற்ற பிரபலமான அக்குப்பஞ்ச மருத்துவ நிபுணர் டாக்டர் எம்.என். சங்கர் அவர்களோடு நீங்கள் உங்கள் நோய்க்கான தீர்வுகள் என்ன, மருந்தில்லா மருத்துவம் சொல்லும் மகத்தான விதிமுறைகள் என்ன, உங்கள் நோய்க்கான கேள்விகளை அனுப்புங்கள். மருத்துவர் எம்.என். சங்கர் பதிலளிக்கிறார் உங்கள் ராவணா வலையொலியில்.